இன்றைக்கு உள்ள மக்களை பார்த்தா நீங்க உங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கிற நேரம் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் எப்படி ஈடுபட வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறாங்க. பொதுவாக கேட்டா இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் படித்தவர்களா இப்போ உள்ள மக்கள் படித்தவர்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ உள்ளவங்க தானே படித்தவங்க. இப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கு என்னெல்லாம் தெரியுது, எங்களுக்கு சின்னத்தில் புரியாதெல்லாம் ரொம்ப திறமையா செய்யுது அப்படின்னு சொல்லுவீங்க. அது உண்மையாக இருந்தா அதான் உண்மை, இல்லை நான் சொல்லல, அது உண்மை. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 10 குழந்தைகளை பெற்றெடுத்து கணவன் மனைவி என்று ஒத்துமையாக வாழ்ந்த ஒரு சமுதாயம் இப்ப எப்படின்னா 2 பிள்ளைகளை தான் பெற்றெடுக்கிறாங்க. ஒரு வருஷம் வாழையெல்லாம் போகுது, காளியார்ட்ட போறாங்க, தலாக்குன்றாங்க. 10 திருமணம் முடித்தார்கள்னா 5 பேர் டிவோர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிறாங்க. அதாவது முஸ்லிம் ஊர்களிலும் இது நடக்குது, காபிர்கள்ட்டையும் நடக்குது. நிஜமாக இது ஏன் நடக்குது? சாதாரணமாக திருமணம் நடத்துற நேரம் இன்றைக்கு அதாவது சாதாரணமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முஸ்லிம்கள் திருமணம் முடிக்கிற நேரம் கெட்டிட்டீங்களா, அவரையும் கடத்தையில அவர் முடிச்சு போச்சா, நிம்மதி தொலைஞ்சிச்சேன்னு. நான் கேட்கிறேன், இது திருக்குர்ஆனுக்கு நேர்முரணான பேச்சு. திருக்குர்ஆன் என்ன சொல்லுது? வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை உண்டாக்கி இருக்கிறேன் பாருங்க. மனுஷன்ல ஆம்பளை பொம்பளை. இப்ப நான் ஆம்பளைன்னு வைங்களேன், எனக்கு ஜோடி சிங்கமா தந்தா சரி வராது. குரங்க தந்துட்டு வைங்க, அது வராண்டியே சாகடிச்சு போட்டுரும். நாயை தந்துட்டு வைங்க, குலைச்சே இல்லாமல் ஆகும். அப்ப மனுஷனுக்கு ஜோடி யாராம்? இன்னொரு மனுஷனா அமையணுமா? ஆனா நீ பாதி, நீங்க பாதியா இருக்கணுமா, உங்க மத்த பாதி அந்த பக்கம் இருக்கணுமா? 2 சேர்ந்தா பூர்ணமாகணுமா? அப்ப அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடி உண்டாக்கினோம் பாருங்க. இது அத்தாட்சி என்றான் அல்லாஹ். இந்த அத்தாட்சியை பார்த்து இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? அவரும் முடிஞ்சு போச்சா? முஸ்லிம் பிள்ளைகள்ட்ட நான் கேள்விப்படுறேன், பேச்சுலர் பார்ட்டி திருமணத்துக்கு முன்னாடி போறது நூறலியா, அங்கெல்லாம் பேச்சுலர் தானே, கடைசியா சாக போறான். கல்யாணம் முடிச்சிட்டு முடிஞ்சு போச்சு, அதனால அமர்கலமா கொண்டாடுவோம். இந்த பேச்சுலர் இது லைஃப் இது பண்ண போறியா, கொண்டாடுவோம் அப்படி என்று பாட்டி நடத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, மன அமைதி பெறுவதற்காகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு ஜோடி உண்டாக்கணும். இன்னைக்கு ஜோடியை கண்டாலே ஓடுறான், அம்மாடி இவன் முசீபத்து இவன் நினைக்கிறான். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? அதாவது இறை வேதம் சொல்லுது லிதஸ்குனு இலைஹா, ஓ மன அமைதி அங்க இருக்குதுன்றான்ல. என்ன அமைதி? சின்ன குழந்தை, இப்ப சின்ன குழந்தைய பொறுத்தளவுல அந்த குழந்தை உங்களோட தான் நிற்கும். உம்மா, அதுக்கு உங்களை யாருன்னு தெரியாது, நீங்க தான் உம்மான்னு தெரியுதா? உங்க பக்கத்துல நீங்க இல்லைன்னு வைங்க, பசி வர்ற நேரம் பால் குடிக்கணும், அழுந்து பெறட்டும், உங்க சூடுக்கு அது சிரிக்கும். நீங்க பக்கத்துல இருக்கிற நேரம் அந்த அரவணைப்பை பார்த்து உங்களை பார்த்து ஒரு புன்முறுவல் போக்கும். நீங்க பால் கொடுத்து முடிஞ்ச உடனே குழந்தை அந்த அந்த வேகமா துடிக்கிற நேரம், அதுக்கு பசிக்கிற நேரம், நீங்க பால் கொடுக்க போற நேரம் உங்களை பார்த்து அது ஆனந்தமாக சிரிக்கும். அந்த குழந்தைக்கு எங்க நிம்மதி அல்லாஹ் கொடுத்தான்? உங்க மடியில கொடுத்தான், உங்களுக்குள்ள ஒரு அன்பை கொடுத்தான். அந்த அன்புல நீங்க செல்லத்தை சீவி சிங்காரிச்சு அழகா உடுப்பாட்டி அழகு பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி செய்வீங்க. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். ஏர்லி சைல்ட்ஹுட், ஆரம்ப சிறுபராயம். லேட்டர் சைல்ட்ஹுட், சின்ன பருவம் கொஞ்சம், அதுவும் சின்ன பருவம் தான், கொஞ்சம் முதிர்ச்சியான சின்ன பருவம். லேட்டர் சைல்ட்ஹுட் வந்த உடனே நீங்களும் வேணுமா, ஃப்ரெண்ட்ஸும் வேணுமா. இப்ப நிம்மதி மாறிட்டு, உம்மா தான் நிம்மதி, உம்மா வாப்ப இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்ட போயிட்டு வரனே, விளையாடிட்டு வரனே, ராத்திரிக்கு உம்மாட்ட தான் இருக்கணும். அந்த மாதிரி லேட்டர் சைல்ட்ஹுட் தாண்டி அடாலசன்ஸ் என்ற ஒரு பருவம், அப்புறம் அடல்ட்ஹுட் என்ற பருவம். அப்படி பருவமா மாறும். கொஞ்சம் கொஞ்சமா உங்க பையன் பெருசாகிறாரு,
நீங்க தான் பெம்பஸ் போட்டு விட்டீங்க, நீங்க தான் எல்லாம் பண்ணீங்க. அவருக்குள்ள வெக்க உணர்வுல உங்கள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்குறார். எதை பேசணும் எதை பேசக்கூடாது தீர்மானிக்கிறார், வெக்கப்படுகிறார். அவர் மான மரியாதை கொஞ்சம், அவர் மானத்தை மறைக்கிறார். இந்த மாதிரி பருவம் வர்ற நேரத்தில் உங்க புள்ள உங்களோட சின்னத்துல வந்து சட்ட பாக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் கொட்டும். டீச்சர் வந்தாங்க, பேசினாங்க, அடிச்சாங்க. இப்ப உங்க புள்ளட்ட இருந்து நீங்க 4 வார்த்தை எடுக்கிறது கஷ்டப்படுவீங்க. அவர் உங்களோட அளந்து பேசுவார், எதை பேசணும் என்று வடித்து பேசுவார், எதை பேசக்கூடாதோ அதை அவருக்குள்ளே போட்டுக்கொள்வார். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு அவர் தூரமாகிறார். அந்த நேரத்தில் அவருடைய அந்த நிம்மதி ஃப்ரெண்ட்ஸை நோக்கி போகுது. ஃப்ரெண்ட்ஸ் போய் எதையும் கொட்டணும். ஓயல் மாதிரி பருவம் வர்ற நேரம் உங்க புள்ள உங்களை விட்டு ஓடிடும். எங்க போகுது? உம்மா பேசினாலே கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா, 10 நிமிஷம் போதுமா, நான் போயிட்டு வர்றேன்னு ஃப்ரெண்ட்ஸ் போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பேசலாமோ பேசி முடிஞ்சு ராத்திரி தூங்குற நேரம் வீட்டுக்கு வருவாங்க. அல்லது உம்மா அப்பா பேசுறது எரிச்சல் மாதிரி இருக்கு. எந்த குழந்தை சுத்தி சுத்தி வந்ததோ, எந்த குழந்தையிட தாய் இல்லைன்னு துடிச்சு விரைச்சி அழுந்ததோ, அந்த குழந்தை உம்மா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி அந்த குழந்தை இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நிம்மதி காணுது. கொஞ்ச நாள் ஆகும், அடல்ஹுட் பருவம், மெல்ல மெல்ல அது முதிர்ச்சி அடைகிற நேரம். அந்த பருவத்தில் ஃப்ரெண்ட்ஸோட பேசி மனசுக்கு நிம்மதி இல்லை. எல்லாத்தையும் கொட்டி பார்க்குது பையன், பேசி பார்க்கிறான். என்னமோ உண்டு எதிர்மறையாக அவன் ஆனண்டா இன்னொரு பெண்ணிட்ட சொல்ற மாதிரி ஒரு மேட்டர் வருகுது. அது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சரியே வராது, அந்த பெண்ணிட்ட சொல்லி ஆகணுமேன்னு வருகுது. அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் நிம்மதியை மாத்துறான். எப்படி மாத்துறான்? இதுவரைக்கு நண்பன் என்று இருந்தது, தாய் என்று இருந்தது, தகப்பன் என்று இருந்தது. ஒரு ஆணுக்கு காத்தாங்குடியில பறக்கிற ஆணுக்கு புத்தளத்துல உள்ள பெண்ணு, அவ என்ன கலரு, யாரு எவரு எவங்களுக்கு பெத்து ஏவது தேவையில்லை. அந்த பெண்ணை பார்க்கிறாங்க, ஆசை வருகிறது. இந்த பெண்ணிடம் எதையும் கொட்டலாம் என்ற தைரியம் வருகிறது, எதையும் பேசலாம், எப்படியும் சொல்லலாம் என்று வருகிறது. அந்த நேரத்தில் அந்த பெண்ணிடம் சொன்னால்தான் நிம்மதி என்று வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண் பெண் என்று ஜோடியா படைக்கிறான். சாதாரணமா நீங்க பாதியா இருந்தா மத்த பாதி தேடுவீங்களா இல்லையா? காந்தம், 2 காந்தங்கள் கிட்ட எடுத்து பாருங்க, அது 2 வேகமா ஒன்று சேர பார்க்கு. அதே மாதிரி ஆண் என்பது பாதி, பெண் என்பது பாதி. உங்க குழந்தை எடுத்துக்கோங்கம்மா, சாதாரணமா 46 இதன்வாங்க, அதாவது குரோமோசோம்களை எடுத்துக்கொண்டா ஒரு ஆணிடம் 23, பெண்ணிடம் 23, ரெண்டையும் சேர்த்துட்டோம்னா 46. அது என்ன 46 என்ன 23 என்ன 23 கேட்டீங்கன்னா, இங்க இருந்து ஒரு எடுத்து பார்த்துட்டோம், ஒரு செல்லை எடுத்து ஒரு மரபணு எடுத்து ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணி பார்த்தா அதுக்குள்ள 46 இருக்கும். என்ன அதுக்குள்ள டீட்டெயில் இருக்கும், ஒவ்வொன்றா இருக்கும். ஒரு ஆணிடம் இருந்து ஒரு, அதாவது ஒரு உயிரணு வரும், பெண்ணிடம் இருந்து ஒரு முட்டை வரும். இந்த 2 சேர்ந்தா தான் குழந்தை உருவாகும். ஆச்சரியம் என்னன்னா, ஆண்ட இருந்து ஒரு உயிரான வருமே, அதுல 23 குரோமோசோம் இருக்குது. 23 ஐட்டம் வைங்களேன், 23 ஐட்டம். பெண்ணிட்ட 23, நீங்க 46 உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா ஒரு உயிரணுல 23, அங்க 23. என்ன 23 கேட்டீங்கன்னா, தாய் வயிற்றுக்குள்ள கண்ணு வரணும். இப்ப என்ன கண்ணு வருகிறது? குழந்தைகளை பெற்றெடுத்துன்னு சொல்லுவாங்க, உம்மா கண்ணு, உம்மம்மா மூக்கு, பாப்பம்மா காது அப்படின்னு. காது ஒரு ஆளுக்கு போயிரும், மூக்கு ஒரு ஆளுக்கு போயிரும், பல்லு ஒரு ஆளுக்கு போயிரும், உம்மம்மா விரலன்னுவாங்க. ஒவ்வொன்றா பிரிச்சு போடுவாங்க. உள்ளுக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? உங்க உயிரணு போகுது, ஆணுடைய உயிரணு வருகிறது, 2க்குள்ளேயும் ஒரு மோதல் நடக்குது. முதல்ல கேட்குது கண்ணு, உம்மா பக்கத்துல இருந்து கண்ணு வருகிறது, பாப்பா பக்கம் எது பவரோ அந்த குடும்ப கண்ணு வந்து விழுந்துரும். காது, எந்த காது பவர இதாகுதோ அந்த காது வந்து விழுந்துரும். அல்லாஹ் எப்படி டிசைன் பண்றான்? ஏன்டா நாளைக்கு மாப்பிள்ள சொல்லக்கூடாது இது உங்க புள்ளண்டு. அவர்ல ஒரு நீங்க பெத்தெடுக்கிறீங்க, உங்களுக்கு உணர்வு இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டவங்க, 10 மாதம் சுமந்தவங்க, அவர் மூக்கு தான் அந்த குழந்தைய தூக்க வைக்குது. ஏன் மகன் என்ற உணர்வு வைக்குது, செல்லமா கொஞ்சம் வைக்குது. பையனை கொண்டா வேறுத்து விறுவிறுத்து ஓடி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறதுக்கு அவரை துடிக்க வைக்குது. ஐயண்டா அவருடைய கண்ணை அவர் பார்க்கிறார், அவர் மூக்கை அதை பார்க்கிறார். ரப்புல் இஸ்ஸத் அந்த உறவை உண்டாக்குறான். சுப்ஹானல்லாஹ்,
சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்ற என்ன கேவலமாக பேசுகிறார்கள், என்ன கேவலமாக. கல்யாணம் என்று சொன்னா முடிச்சு போச்சா, எடுத்து அதையும் அந்த கருத்திலையும் கட்டிட்டீங்களா, இப்படி பேசுறாங்க. நான் அப்ப கல்யாணம் முடிக்கிற நேரம் ஒரு மௌலவி இலங்கையில், அவர் எதுக்கு பேசினா எனக்கு ரொம்ப ஆத்திரமா இருந்துச்சு. ஒரு தேர்ச்சி பெற்றவர் போன் எடுத்துட்டு கல்யாணமா உங்க கதையை முடிச்சிட்டாங்களான்னு கேட்டாரு. எனக்கு சுப்ஹானல்லாஹ், அது கேலி கண்டாலும் ரப்புல் ஆலமீன் பேசின அந்த விஷயத்தை எப்படி பேசக்கூடாது. லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு அவர்களிடம் மன அமைதி இருக்கிறது. வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்குள் மவத்த அன்பையும் பாசத்தையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். தப்பி தவறி ஒரு மிஸ்கின் வர்றாங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கு 50 ரூபா கொடுக்கணும்னு வைங்களேன், 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க. 50 ரூபா கொடுக்குறாங்க, 50 ரூபாய்க்கு பதிலா 50 ரூபா நினைச்சு 500 ரூபா கொடுத்தான்னு வைங்க, அந்த நாள் முழுக்க தலைவலிகளே முடிச்சு போச்சு. டாக்டர்கிட்ட போய் 1000 ரூபாய் செலவழிக்கணும். சும்மா சரி 50 ரூபா நினைச்சு 5000 ரூபாய் தாள் போச்சுன்னு வைங்க, பொட்டன்னு போயிட்டுருவான், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன் மிஸ்கினுக்கு 50 ரூபா தானே, அது எப்படி 5000 ரூபாய் மிஸ் ஆகி போச்சு. ஆனா ஒரு கணவர் மனைவிக்கு செலவழிக்கிற நேரம், அவர் ரத்தமா, அவர் அக்கத்துக்களை பக்கத்துக்களையா, யார் அவங்க லட்சம் லட்சமா செலவழித்து எந்த மாப்பிளையும் கணக்கு எழுத மாட்டார், கடையில எழுதுவார், எல்லாத்திலையும் எழுதுவார். அப்படியும் கணக்கெடுங்க தான் ஒன்னா நம்பர் லோபியா தான் இருப்பாங்க. பொண்டாட்டிக்கு போட்டேன் கணக்கு எழுதினாரு வைங்க, அத மாதிரி ஒரு ஆளை பார்க்க மாட்டீங்க. அப்ப சாப்டர் என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றான், இந்த பாசத்தை யாரும் உண்டாக்கினது, இந்த நேசத்தை யாரு, ரோட்ல போறவங்க அப்படி வருமா, கண்டவங்கள்ட்ட எல்லாம் வருமா, நின்றவங்கள்ட்ட வருமா. ஒரு ஆண் மகன் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சம்பாரிச்சு பர்ஸ்ல உள்ளது அவ்வளோத்தையும் உருவி கையில கொடுக்கிறான். என்ன உறவு, ரத்த உறவா, என்ன உறவு. ஒரே ஒரு சைன் நபகா, உங்க வாப்பா எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி பார்க்க போகிறேன். ஏன் பொறுப்பெடுக்கிறான், ஏன் சிரமத்தை எடுக்கிறான். அல்லாஹ் பாதியா படைச்சிருக்கிறான், மத்த பாதி இல்லாமல் பூரணம் அடைய இயலாது. அப்ப இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த குடும்பவியலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இது ஒரு அற்புதமான வாழ்க்கை. இது மனம் அல்ல, திருமணம், கண்ணியமான ஒரு மனம். இதை கேவலப்படுத்தி விட்டார்கள் ஐரோப்பியர்கள், வாழ தெரியாமல் நாசப்படுத்தி விட்டார்கள், அசிங்கமாக்கி விட்டார்கள். சந்தி பொந்து பொந்தாக சந்தி சந்தியாக நின்று பெண்கள் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஏன் திருமணம் முடித்தோம் என்று கேட்கிறார்கள், கேவலமாக்கி விட்டார்கள். ஆனால் இதனுடைய புனித தன்மையும் அந்த வாழ்வின் இன்பமும் இஸ்லாம் சொல்லுவதையோடு நீங்கள் வாழ்ந்து பார்த்தால், ஓடோடி வந்து இஸ்லாத்தை விட்டு ஒரு சான் நீங்கள் வழங்க மாட்டீங்க. அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை, அவ்வளவு இன்பமான வாழ்க்கை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் அதை நசீபாக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கு மரணம் வரைக்கும் தருவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், வ மின் ஆயாத்திஹி, அத்தாட்சி என்கிறான். உங்களிலிருந்து உங்களை ஒரு ஜோடியை படைச்சோமே, அது ஒரு அத்தாட்சி இருக்கின்றான். என்ன அத்தாட்சி நினைக்கிறீங்க, என்ன அத்தாட்சி? நீங்க காத்தாங்குடியில எங்க பக்கத்துல வீட்டுல 2 பேர் திருமணம் முடிக்கிறாங்க, 4 பிள்ளைகளை பெத்தெடுக்கிறாங்க, 4மே ஆம்பளை. பக்கத்துல அதுக்கு பக்கத்துல கூட அவங்க 4 பொம்பளை பிள்ளைகளை பெத்தெடுக்கிறாங்க, 4 ஆம்பளை 4 பொம்பளை, சரி மாத்தி முடிச்சிடலாம். அப்படி கணக்கு போட்டா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் ஓகே, அப்படியா பெத்தெடுக்கிறாங்க? இல்ல ஒரு பெண்ணு பெத்தெடுக்கிற நேரம் 2 பொம்பளையா மத்த 2 ஆம்பளை, எங்களுக்குள்ளே முடிச்சுக்கொள்ள ஒரு பேச்சுக்கு. அது இல்ல, நான் சொல்றேன், கணக்கு போட்டு திருமணம் முடிக்கணுமே. ஆச்சரியம் தான், நீங்க என்ன பெற்றெடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, நான் என்ன பெற்றெடுக்கிறேன்னு தெரியாது. இது முழுக்க ஒரு தாய் தேம்பி தேம்பி அழுது சஜிதாவில் ஒரு அதிசயம் நடக்குது, அவளுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு சின்ன துளி உள்ளக்குள்ள போய் ஒரு 10 மாசத்துல ஒரு சிசுவாக அழகான கண்ணு மூக்கு வாய் காது காலோடு உணர்வோடு ஒரு குழந்தை வெளியே வரப்போகுது. வந்தா எத்தனை, ஒரு சிலவங்களுக்கு 4 புள்ள, சிலவங்களுக்கு 10 புள்ள, சில ஆட்களுக்கு புள்ளே இல்லை. இப்படி ஒவ்வொரு ஆளு ஈண்டெடுக்க ஆரம்பிச்சோம்னா, குழந்தைய பெத்து போட ஆரம்பிச்சோம்னா என்ன கணக்கு வரணும் தெரியுமா? காத்தாங்குடியில 25 ஆம்பளை புள்ள, 75 பொம்பளை புள்ளப்பா. அக்கரப்பத்துல 40 ஆம்பளை, 60 பொம்பளைப்பா. இப்படி மாறி மாறி வரணுமா இல்லையா? ஆச்சரியம் தெரியுமா உங்களுக்கு? உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, கூகுள் பண்ணி உலகத்துல வீடாசாரத்தை பாருங்க, எவ்வளவு பிறக்குது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பிறக்குது. ஆம்பளை பொம்பளைய விட கொஞ்சம் கம்மி உலகம் முழுக்க, காத்தான்குடி உட்பட, இலங்கை உட்பட. ஏன்டா ஆம்பளைக்கு 4 முடிக்கலாம் தானே,
கொஞ்சம் கம்மி. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யார் எப்படி ஈண்டெடுக்கிறாங்கன்னு தெரியாது. என் பிள்ளைகளுக்கு யாரு மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியாது. என் ஆண் பிள்ளைக்கு யாரு பெண் என்று தெரியாது. ஆனால் நாங்கள் பெற்று போடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதுக்கான துணை உண்டாக்கினான். இல்லை என்றால் எப்படி 49 பாயிண்ட் சம்திங் 50 பாயிண்ட் சம்திங். எனக்கு ஒன்று காட்டுங்க பாப்போம். 60-40 உலகத்துல இப்ப காட்டுங்க. நீங்க போன்ல எடுத்து கூகுள் பண்ணி காலுங்க. ஸ்ரீலங்கா வீதாசாரம், உலக வீதாசாரம், எதை எடுத்து பார்த்தாலும் பாயிண்ட்ல இதாகுது. 50-50, ஆல்மோஸ்ட் 50-50. சுப்ஹானல்லாஹ். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. சுப்ஹானல்லாஹ். எக்கச்சக்கமான அதிசயங்களின் திருமண வாழ்க்கையில் இது ஒவ்வொன்றுமே அதிசயம். உங்க குழந்தையை பெற்றெடுத்தோட நான் குடும்பத்துக்கு இன்னும் போகல. என்ன அந்த அதிசயத்தோட குடும்ப வாழ்க்கைக்கு போனால்தான் அந்த கண்ணியம் என்னன்னு புரியும். அதை விளங்கிக் கொள்வீங்க. ஒரு தாய்மை என்னென்று புரிந்தால் ஒரு யுவதி தன்னை தயார்படுத்துவான். நான் ஒரு தாய் என்று. என்னை பொறுத்தளவுல என் பிள்ளைக்கு என்ன விலைன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹு அலம். என் பிள்ளைங்களுக்கு என்ன விலைன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒரு ஆள் 10 கோடி தாரண்டா தூள் சுத்து. என் புள்ள 10 கோடி சின்னதா போயிரு எங்க பிள்ளையோட ஒப்பிட்டா. ஏன் அது ஏன் புள்ள அந்த அளவுக்கு? எங்க பிள்ளைகள் அவ்வளவு பெருமதி. எதையும் எனக்கு தெரியாகும். அந்த புள்ளையோட உம்மா யாரப்ப? அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க யாரு? அவங்க பெருமதி என்ன? ஒரு தாய் குலம். இந்த யுவதிகள் தன்னை ஒரு தாயாக கற்பனை பண்ணினால் கேவலமாக அங்கும் இங்கும் எல்லாம் உலா வர மாட்டார்கள். ஏண்டா தன்னுடைய கற்பறைக்கு பெருமதியே தெரியாது. அது எத்தனை கோடி என்று தெரியாது. வீட்டுல மாணிக்கத்தை வச்சுட்டு வந்தா நான் வைஃபுக்கு கால் பண்ணி, கவனமா கல்லலாச்ச பாத்தீங்களா, அல்மாரி துறப்பு எடுத்தீங்களா, எல்லாம் ஓகேயா, அது 10 மில்லியன் ஆச்சு, அது உள்ளுக்குள்ள வச்சுட்டு வந்தோம், கொஞ்சம் எதுக்கும் கவனமா பாருங்க. சோல் போட மாட்டோம், போன் பண்ண மாட்டோம். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்தது உயிருக்கு அடுத்தபடியாக கற்பை. அந்த கற்பை ஒரு பெண்ணு பாதுகாக்க ஏகாண்ட அவ தாய்க்கு அவ தகுதியே இல்லாத ஒரு பெண். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எல்லாம் அல்லாஹ் அழகாக படைத்து அல்லாஹ் ஒரு சட்டம் சொல்லுகிறான். எந்த அளவுக்கு? குழந்தை ஈண்டெடுத்த உடனே குழந்தை என்ன சாப்பிடும்னு உங்களுக்கு தெரியாது. என்ன சாப்பிட கொடுத்தா எது ஜீர்ணிக்கும்னு தெரியாது. எதையாவது எடுத்து நீங்க சாப்பிடுற சோறை போட்டீங்கன்னா மையவாடியில போய் கபரை தோண்டிட்டு குழந்தை அடைக்கிறணும், ஜீர்ணிக்காது. பல்லு வரலண்டா ஜீரண தொகுதி கம்ப்ளீட் இல்லைன்னு அர்த்தம். எப்ப பல்லு முளைக்குதோ அப்பதான் ஜீரண தொகுதி கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். சப்பலாம், அரைக்கலாம், இதாக்கலாம். சோ பல்லே இல்லை. ஒரு மாடு, ஒரு பசு ஒரு குட்டியை ஈண்டெடுத்துட்டு வைங்க, அந்த குட்டி சரியா பசுவை கண்டுபிடிச்சிடும், போய் பால் குடிக்கும். அந்த குட்டி எப்படியோ மெல்ல போகும். மனிதர்களுக்கு பிறந்த இந்த குட்டிகள், இந்த பிள்ளைகளுக்கு தாய் யாரு தெரியாது, தகப்பன் யாரு தெரியாது, பிடிக்க தெரியாது, பேச தெரியாது, கடைக்க தெரியாது. ஆனா சிங்கத்தையும் இந்த பூனையையும் இந்த பசுவையும் விட மனிதன் எங்கேயோ போயிட்டான். ஆரம்பத்தில் எப்படி வச்சா ரொம்ப பழகினும். ஒன்றுமே தெரியாத நேரம் அல்லாஹ் ஒன்றை காட்டினான். உங்களுக்குள்ள அந்த அதிசயத்தை நடத்தினான். தாய்மார்களாகிய உங்களுக்குள்ள நடத்தினான். சஜதாவுல விழுந்து அழுது அழுது சொல்லுவதற்கு நடத்தினான். உங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் உணவு கொடுத்தது என்னுடைய ரப்பு, என் தாய் மூலமாக எனக்கு தந்த உணவு பால். அது யாரும் உலகத்துல மிக்ஸ் பண்ணல. தாய்ப்பாலுக்கு சரணிகர் சமானமே இல்லை. உலகத்துல எந்த பால்மா கம்பெனிக்கு போனாலும் தாய்ப்பாலுக்கு சரணிகர் சமானமே இல்லை. தாய்மார்களே, இந்த பால் நீங்க பிரியாணி சாப்பிடுறீங்களா, பிஸா சாப்பிடுறீங்களா, பான் மட்டை சாப்பிடுறீங்களா, முதல் 4 மாசம் செம்மஞ்சள் பால், லக்டோஸ் கலந்த பால், எல்லா கிருமிகளையும் விரட்டி விரட்டி துரத்தி அடிக்கிற பால் அந்த குழந்தை விரும்பி விரும்பி சாப்பிடும். 2:30 மணிக்கு ராத்திரி குழந்தை அழுவும். திடீரென்று யுவதியாக இருக்கிற நேரம் எல்லாம் வச்சாலும் எலும்பாதவங்க, ரமலான் மாசத்துல ஒரு பாய சுத்தி அடிச்சு எலும்புன்னு சொன்னாலும் எலும்பாத யுவதி, திருமணம் முடிச்சு குழந்தைய பெத்தெடுத்த உடனே ஒரு சின்ன எலாம் குழந்தை சிங்கன்னு அழுகிற நேரம் எலும்பி அந்த தூக்கத்தை எல்லாம் விட்டு 2:30 மணிக்கு பாலை குடிச்சு கண்ணை சிறப்பாக்கும் 3:30 மணி திரும்ப அழுகிற நேரம், திரும்ப பால் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும் குழந்தைக்கு? ரப்புல் ஆலமீன் மறுபடி உருவாக்குறான். அந்த குழந்தையுடைய வயிறு இவ்வளவு
ஒரே மிக்க குடிச்சிட்டு காலையில குடிச்சிட்டு ராத்திரிக்கு எடுங்கன்னு சொல்லலாது. சின்ன வயிறு அப்படி என்றால் வயிறுக்கு போடணும், தாய்கிட்ட சேமிக்கணும். தாய் அது உருவாக்கப்படணும், கொஞ்சம் கொஞ்சமா புகுட்டப்படணும். அது 4:30 மணிக்கு திரும்ப அழ ஆரம்பிக்கும். அந்த நேரம் தாய்கிட்ட கோபம் வராம 3:30 மணிக்கு ஒரு தடவை கேட்டா கடத்தை நெசுக்கு கொல்லுவோம் பாரு. அந்த தடவை கேட்டா எந்த தாயும் பேசுவது இல்லை. தாய்மார்களே, அவ்வளவு ஒரு அன்பை உங்களுக்குள்ள அல்லாஹ் தந்தான் பாருங்க. மறுபடி நீங்க தாய்ப்பாலை கொடுப்பீங்க 2 வருடம், அதுக்கு மேல் நீங்க விரும்பினாலும் பால் வராது. இறைவன் நிப்பாட்டி விட்டார். ஏன்? இது உங்களால செய்ய முடியாது என்பதை காட்ட. உங்க குழந்தைக்கு அவன் ரஸாக், எனக்கு அவன் ரஸாக். ஏன் இப்பொழுது அவன் ரஸாக் இல்லையா? எனக்கு இப்பொழுது அவன் ரஸாக் இல்லையா? என் தாயுடைய வயிற்றிலிருந்து வந்த பிறகு என் ரப்பு எனக்கு அதை தந்தால் இப்பொழுது எனக்கு தரமாட்டானா? தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். அதிசயமான உலகத்தில் அல்லாஹ் ஹலாலாக்கினது இது. உலகத்தில் நிறைய பேசுவார்கள், திருமணமா அசிங்கம் என்பார்கள். மதகுருமார்களா திருமணம் முடிக்க கூடாது என்பார்கள். ஆணும் பெண்ணும் உறவு வைப்பதா கேவலம் என்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்குத்தான் நான் இதை பேசினேன். இது எப்படிப்பட்ட உறவு? இந்த உறவு எப்படி கண்ணியமான உறவு? இதில் கிடைக்கிற விளைவுகள் என்ன? இறைவனுடைய கட்டாட்சியை கண்ணால் பார்த்துவிட்டு இறைவனுக்கு துரோகம் செய்தால் நாங்கள் மனிதர்களே இல்லை. தாய்மார்களே, மனிதர்களே இல்லை. அந்த வரிசையில் கொஞ்சம் மனதிலே ஆழமாக வைத்துக் கொண்டு, குடும்பம் என்றால் என்ன, அது எப்படி குடும்பத்துக்குள்ள உங்க குழந்தைகள் உள்ள கொண்டு போகணும். ஏன்னா இப்ப நான் கொஞ்சம் இந்த விஷயங்களை கொஞ்சம் டீப்பா ஏன் சொல்றேன்டா, இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு நீங்க குடும்பம் என்னன்னு சொல்லி கொடுக்காம, எங்க பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியுமே என்று நினைச்சு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறீங்க. அங்கதான் பிழை. முதல் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப அதாவது உங்க வீடுகள்ல நீங்க நிறைய படங்கள் பார்க்கலாம், கதைகள் பார்க்கலாம். இந்த படமும் கதை என்ன செய்யும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க என்னதான் பண்ணுது? ஒரு குடும்ப கதை ஒரு உம்மாட்ட போய் கேட்ட, என்ன தம்பி பண்ண, இதுலயாவது பார்த்து சந்தோஷப்படுவோமே, பிள்ளைகள் தான் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அம்மா சமாதானம் சொல்றாங்க. இப்படி ஒரு குடும்ப கதையை பேசுறவங்க எல்லாம் பாக்குறவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்றேன், வல்லாஹி இதுக்கு மேலையும் நீங்க பெத்தெடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு துடிச்சு குழந்தை உளுந்தா எவ்வளவு வலிக்குமோ அதை விட உங்களுக்கு வலிச்சு இப்படி எல்லாம் பெத்தெடுத்த குழந்தைக்கு நஞ்சு கொடுக்கணுமா? வீட்டுக்கு போய் தாராளமா டிவியை பாடுங்க, படத்தை காட்டுங்க. நான் சைக்காலஜியை சொல்றேன். நான் படத்துல போற ஆபாசம் அந்த விஷயங்களை நான் பேசல, அது தனியாக பேசப்பட வேண்டிய சாப்டர். நான் பேசுவது இந்த கதையிலையும் நாடகத்திலையும் வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, உங்க குழந்தைக்கு நஞ்சு கொடுத்து உங்க குழந்தைய நடு சந்திக்கு கொண்டு வரணும்னு நினைச்சா, அவர் திருமண வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைச்சா, நீங்க தைரியமா படத்தை போட்டு காட்டுங்க. அதுல என்ன அப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு தெரியுமா? சாதாரணமா ஒரு படத்துல கருப்பொருள் எடுப்பாங்க, முக்கியமான சில மெசேஜ்களை படத்து மூலமாக கடத்துவாங்க. இது எல்லா படங்களையும் கதைகளையும் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான கருப்பொருள் என்ன தெரியுமா? பெண்களுக்கு ஆன்மா உண்டு அப்படின்னு ஒரு கோஷம் எழும்பிச்சு. ஏனண்டா யாருமே செல்லல பெண்களுக்கு ஆன்மா இல்லைன்னு எவனாவது சொன்னானா? பெண்ணுக்கு ஆன்மாவே இல்லைன்னு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாத்துக்கு அட்டாக் பண்ணணும் என்பதுக்கு நீங்க என்னப்பா கருப்பு கருப்பா உடுப்பாட்டி உங்க பெண்கள்லாம் ஒரு மாதிரியா மறைச்சு வச்சிருக்கிறீங்க, அந்த பெண்களுக்கு என்ன உரிமை இல்லையா? அவங்களுக்கு விதவிதமா உடுக்கலாதா, அழகா உடுக்கலாதா, அவங்களுக்கு ரோட்டுக்கு போகலாதா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டு ஒரு போராட்டம் தொடங்கினாங்க. அந்த போராட்டம் எங்க போய் நின்றுச்சு தெரியுமா? எங்க நின்றுச்சு? சமத்துவம் என்று கொண்டாந்தாங்க. ஆணும் பெண்ணும் சமன்ண்டாங்க. நீங்க போய் ஐரோப்பாவில் மாப்பிள்ள பொண்டாட்டிக்கு திட்டினா போலீஸ்ல புகார் கொடுத்தேன்னு வைங்க, போலீஸ் என்ன பண்றாங்க தெரியுமா? டிவோர்ஸ். ஏன்? அண்மையில் லண்டன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. எங்க ஜமாத்து சகோதரர்கள் நிறைய நேரம் போன்ல இருந்து கொண்டு ஒரு குடும்ப பிரச்சனை, போன்ல எப்படி செய்யறதுன்னு கேட்டேன். இல்ல நாங்க லவுட் ஸ்பீக்கர் போடுறோம், சமாதானப்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி அவங்க லண்டன் சிச்சுவேஷனுக்கு சொன்னாங்க. அதாவது ஸ்ரீலங்கா ஒரு ஃபேமிலி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதை முன்னுதாரணமா எடுத்து பல பேர் டிவோர்ஸ் பண்ண பாக்குறாங்க. என்ன முன்னுதாரணம் கேட்டேன். என்னன்னு கேட்டா, அங்க எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தா பெண்ணு நீங்க டிவோர்ஸ் பண்ணுங்க, கவர்மெண்ட் உங்களை பார்க்க மாட்டாங்க. எல்லாமே கொடுத்தா எனக்கு எதுக்கு மாப்பிள்ளை, என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுக்குதுண்டா, ஊதியம் கொடுக்குதுண்டா, எதுக்குப்பா பிரச்சனை, தைரியமா விளையிடுவோம். இவர் சொல்றாரு, மாப்பிள்ளை நான் 16 வருஷம் என் மனைவியை கொண்டு வந்தவருக்கு எதுவுமே இல்லை, 6 பிள்ளைகளை நாங்க பெத்தெடுத்து வாழ்றோம், இப்ப என்ன வேணாம்ன்றா. நான் கேட்டேன் என்னமா பண்ணாங்க?
அடிச்சாங்களா? அடிக்க இல்ல, கொஞ்சம் மோசமா பேசுறாரு, அதுக்கு பிரியறதா ரீசன், அதுக்கு பிரிஞ்சா ஆகணும். உங்களுக்கு அடிச்சாரா? இவர் சொல்றாரு எனக்கு பிழை இருந்தா நான் திருத்திக் கொள்றேன், நாங்க சேர்ந்து வாழுவோமே. இல்ல, போலீஸ் வரைக்கும் கேஸ் போச்சு, சேர்ந்து வாழ இயலாது. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? ஐரோப்பா நாடுகள் பெண்ணுக்கு சமத்துவம் என்று பேசினாங்க. இது நல்ல கருத்து தானே. இந்தியாவுல குஷ்பு அவ ஒரு அமைப்பு பண்ணினா பெண்கள் உரிமை. அந்த பெண்கள் உரிமை அமைப்பில் பெண்ணுக்கு சம உரிமை இருக்குது, ஆணும் பெண்ணும் சமனண்டா. உலகம் எங்கும் பேசப்பட்டுச்சு, இலங்கையிலும் பேசுறாங்க, ஆணும் பெண்ணும் சமன் தான். அதுக்கு எதுவும் இது இல்ல. இந்த கொள்கையை எப்ப கையில எடுத்தாங்களோ, இப்ப சொல்றேன் கேளுங்க. உங்களை அறியாமலே யாரெல்லாம் படம் பார்த்தீங்களோ, யாரெல்லாம் கதை பார்த்தீங்களோ, மெல்ல மெல்ல ஒரு இன்ஜெக்ஷன்ல எப்படி சிகரெட் குடிச்சிட்டு மெல்ல மெல்ல கேன்சர் வந்து செத்து போறானோ, பார்க்க 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 உங்களை அறியாமலே பெண்ணுரிமை, பெண்ணு சமத்துவம், பெண்ணுக்கு என்னெல்லாம் இருக்குது இல்லாத ஒன்றை உண்டாக்கி உங்களுக்கு இருப்பதா காட்டி உங்க கௌரவத்தையும் கண்ணியத்தையும் இல்லாமல் ஆக்கி உங்களுக்கு சமத்துவம் என்ற ஒரு கொள்கையை தந்தான். கொண்டாந்த உடனே அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு? ஒபாமா என்ற ஒரு ஜனாதிபதி இருந்தான் இதுக்கு முன்னாடி. அவன் டைம்ல ஒரு தேர்தல் வச்சாங்க. என்ன தேர்தல்டா? பெண்ணும் ஆணும். நான் கேட்கிறேன், இந்த பள்ளிவாசல் ஒரு தலைவர் வேணுமா வேணாமா? வேணும். தலைவர் இருந்தா என்ன பண்ணுவாரு? அவர் தலைவர் மற்றவங்களோட பேசி ஒரு முடிவு எடுப்பார். இந்த கிழமை ஜும்மாவுக்கு யாரை போடுவோம், யாரை பயானுக்கு போடுவோம். ரெண்டு தலைவர் இருந்தாங்கன்னு வைங்க, என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இந்த தலைவர் சொல்லுவாரு இவரை போடுவோம், அந்த தலைவர் சொல்லுவார் இவரை போடுவோம். ஒரு மௌலம் இப்படி வந்து பேச வேண்டியது ஜும்மா மிம்பர்ல ஏறி, இன்னொரு மௌலம் இப்படி பேச வேண்டியது. இன்னொரு தலைவர் இருந்தான்னு வைங்க, அவர் இடையில பூந்து பேச வேண்டியது. ஏன்? ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவர் வேணும், இந்த பாடசாலைக்கு தலைவர் வேணுமா வேணாமா? நம்ம நாட்டுக்கு தலைவர் வேணுமா வேணாமா? ரெண்டு பிரதமர் இருந்தாங்களே, எவன் பிரதமர் என்றே பிரச்சனை. விளக்குதா? யாரு பிரதமர் என்றே பிரச்சனையா இருந்துச்சு. நாட்டுக்கு ஒரு தலைவர் வேணும், பாடசாலைக்கு பிரின்சிபல் வேணும். பிரின்சிபல் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு டீச்சர் ஒரு முடிவெடுப்பா, இன்னொரு டீச்சர் இன்னொரு முடிவெடுப்பா, கட்டுக்கோப்புல வருமா? ஆண் குடும்பத்துக்கு யார் தலைவர்? யார் தலைவர்? இஸ்லாமிய அடிப்படையில் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். நீங்க விரும்பாமல உங்க மாப்பிள்ள, நீங்க டாக்டர், அவர் டிரைவர், ஆனா அவர் தான் தலைவர். அதான் சட்டம். ஏன்? உடல் ரீதியாக அல்லாஹ் ஆணை சிறப்பித்திருக்கிறான், ஆணிடம் அந்த இதை கொடுத்திருக்கிறான். அதனால தலைமைத்துவத்தை அல்லாஹ் ஆணை கொடுக்கிறான். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? என்னப்பா பெண்களுக்கு பிரச்சனை, ரெண்டு பேரும் சமம் தானே. அட ரெண்டு ஜனாதிபதி இருந்தா நாடு ஓடுமா? ரெண்டு தலைவர் இருந்தா ஓடுமா? வீட்டுல வந்து ஆம்பளையும் தலைவர் பொம்பளையும் தலைவர். நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? நான் சொல்றது நீங்க ஏன் கேட்கணும்? அப்ப நான் சிங்கப்பூர் போறேன், நீ மலேசியா போங்க. அவங்க 4 பேரோட இவர் 5 பேரோட நடக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அமெரிக்கா கேவலமாச்சு முடிவில்ல. இந்த 2 பேருக்கு ஈக்குவல் முடிவெடுத்தாங்க. அமெரிக்கால வாக்கு போட்டாங்க, வாக்கு பதிவாச்சு அமெரிக்காவில். ஆணான் திருமணம் பெண் திருமணத்தை சட்டமாக்கு. சுப்ஹானல்லாஹ். ஒரு காட்டில் உள்ள மிருகம், அதுக்கு பெண்ணிடம் எதென்று தெரியுது, ஆணினம் எதென்று தெரியுது. ஒரு கோழிக்கு சேவலை தெரியுது, சேவலுக்கு கோழியை தெரியுது. ஒரு மீனுக்கு ஆண் மீன் பெண் மீன் தெரியுது. ஒரு மரத்துல மகரந்த சேர்க்கை நடக்குது, ஆண் பூ பெண் பூ, ஆண் மரம் பெண் மரம். ஆனா அமெரிக்காவுல படிப்புல உச்சகட்டமாம், பல்கலைக்கழகங்கள ஃபேமிலி சைக்காலஜி படிச்சு பிஎச்டி கொடுக்கறாங்க. அந்த மாதிரி பட்ட படிப்பு நடத்தப்படுற நாட்டில எழும்பி போராட்டம் ஆரம்பிச்சாங்க. இந்த பொம்பளையோட வாழையில ஆம்பளை சொன்னா, பொம்பளை எல்லாம் என்ன பண்ணா, இந்த ஆம்பளையோட வாழை வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணினாங்க தெரியுமா? சட்ட பத்திரிகை கொடுத்தான், ஓட்ஸ் வச்சாங்க. 66% ஓட்ஸ் சட்டமாக்கண்டா. எது? ஆணான் திருமணம் பெண் திருமணம். 2 பேர் நடப்பான் அமெரிக்காவில் தட்டினா. யாருப்பா? நானா ஆம்பளை மாப்பிள்ள, ஆம்பளை பொண்டாட்டி. என்ன ஆம்பளை பொண்டாட்டியா? அவர் தான், அதான் பொண்டாட்டி. எனக்கு 2 பொம்பளை, அவர் மாப்பிள்ளை பொண்டாட்டி. 2 பொம்பளை தான். நான் இருக்கு பேச்சுக்கு சொல்றேன், பிரிச்சு கொள்ளணுமா இல்லையா? எப்படிடா ஒரு இனம் சேர்ந்து வாழுவது? அருவருப்பு இல்லையா? அசிங்கம் இல்லையா? இதா இல்லையா? நீங்க படிச்சவங்க தானே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் விட்டோமோ
அன்றைக்கு அழிவை சந்திக்க வேண்டியவர். படிச்சவன் இப்படி நடப்பானா? அவன் தாயின் தகப்பன் நினைச்சிருந்தா அவன் கிடைச்சிருப்பானா? நான் இன்னொரு ஆம்பளோட போறேன், அந்த ஆம்பளை போயிருந்தா, அவங்க இன்னொரு பொம்பளையோட போயிருந்தா, இந்த மாதிரி பரவி காணப்படுது. இந்த மறுவரப்பு பரவி காணப்படுது. போச்சு ஆணும் பெண்ணும் சமன். வீட்டுக்கு வந்தா எல்லாம் மாப்பிள்ளை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஜாபிர் ரலியல்லாஹு நினைக்கிறேன், யார சொல்லலாம், ஷாமுக்கு போவாங்க அவங்க, சிரியா வீட்டு வந்து மன்னர்கள் காலில் விழுவுறாங்க. அவங்க எல்லாம் யார சொல்லலாம்? மதீனா ஜனாதிபதி ரசூலுல்லாஹ். யார சொல்லுவாங்க? உங்க காலில் நான் காலில் விழுவது வந்தால் உங்க காலில் தான் யார சொல்லலாம். ஒரே ஒரு வாட்டி அனுமதி தந்திரங்களை யார சொல்லலாம்? பெருமாள் சொன்னாங்க, இல்லை என்றார். இல்லையப்பா, என் காலில் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அப்படி விழுவதாக இருந்தால், ஹதீஸ்ல எப்படி வருகிறது? அப்படி விழுவதாக இருந்தால் மனைவி விட வேண்டும் என்று விழக்கூடாது. எங்கும் கொள்வதற்காக தெரியும். ஏற்றுக்கொள்ளல என்று வைங்க, உங்க குடும்பம் சதறி சின்ன பண்ணுமா. இப்ப உள்ள பெண்களுக்கு ஏன் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாரு? ஏன் அவங்களுக்கு கட்டுப்படணும்? ஏன் நீங்க கேட்கணும்? உமாவா பாப்பாவா? காலங்காலமா படிக்காத உங்க மக்கள், இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள், அவங்க மாப்பிள்ள வரப்போகுது வாங்க, காலையில போய் ராத்திரி வருதுங்களே, இந்த வாங்க, கண்ணியமா விரிச்சி வச்சு என்ன என்று சமைச்சு கண்ணியப்படுத்திய பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் பெரிய பட்ட படிப்பு படிக்கல, அவங்க குடும்பம் ஓடிச்சு. ராத்திரி ஆனத்தை ஊத்துறதுக்கு அறிவக்கடை மாதிரி எடுத்துட்டு போய் ஒருத்தருக்கு ஊத்தி கொடுக்கணும். அத்தனை பேரை வாயை திறப்பாங்க. அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தான், எல்லாம் எடுத்தாங்க. படிச்சவன் என்று இருந்தவனுக்கு அதை விட மேனேஜ் பண்ண இல்லையா? அதை விட சிஸ்டம் இருக்கிறது. நீங்களும் படிச்சதில்ல, அவரும் படிச்சவரு, நல்லா மசூரா பண்ணலாம் தானே. தலைமை வளர்ந்து மசூரா பண்ண, ரெண்டு பேரும் பேசி வார்த்தையில் வருமா? ஒரு பெண்ணை இன்றைக்கு ஒரு ஆண் மகன் திருமணம் முடிக்கிறான், அவன் புள்ள படத்திலே இருந்த பெண்ணாக இருந்தார். எப்படி நான் சொல்றேன்? புரியுதா? திரும்ப 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 காது கொண்டு கேட்டேன். எனக்கு அறியாம மனசுக்கு போய் பதிஞ்சு நான் உணர்ச்சி வசப்படுறேன். அது வெளியே வரும். ஆனா போடுறப்பட்ட சஜஷன் ஒவ்வொரு மாதிரி வரும். பார்த்துருக்கீங்க, மூன்றாவது மாவட்டம் வடவு கும்புற பிரதேசம். நீங்கெல்லாம் 2012-13 நினைக்கிறேன். அப்ப நான் அந்த ஊருக்கு போறேன். சப்னா ஷாதிரா, தாத்தா பேர் சப்னா, தங்கச்சி பேர் ஷாதிரா காணும். பண்டார வேலைக்கு வாப்பா போய் வர்றாரு. பூந்தி பாசல தங்கச்சி தாத்தா கொண்டாவே முஸ்லீம் ஃபேமிலியில. அந்த ஸ்கூல், அந்த ஊரு கடல் கும்புறமா, அதாவது மூன்றாகல மாவட்டம் கடல் கும்புற பிரதேசம், அழுப்பத்த ஊரு. ஒரு நல்ல அமைதியான தாடி வச்சு அழகான பக்குவமான பிரின்சிபல். நான் போய் கேட்கிறேன், என்ன நடந்துச்சு? என்ற பத்திரிகை வாயிலா போய் இலங்கை அரசாங்கம் ஒரு கமிட்டி உருவாக்கி உளவியலாளர்களுக்கு ஏன் இது நடந்துச்சு, என்னாச்சு? சப்னா வாப்பா பண்டாரவேலையிலிருந்து ஊருக்கு வர்றாரு, வேலை முடிஞ்சு ஒரு பூந்தி பார்சல் செல்லமா பிள்ளைகளுக்கு கொடுக்க கொண்டு வர்றாரு. பூந்தியை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. ரெண்டு பேரும் முத்தத்துக்கு போறாங்க. சாதிரா கையில தங்கச்சி கையில கொடுக்கிறாரு, தாத்தாவோட பிரிச்சு சாப்பிடுங்க. அவர் சொல்றாரு, நான் கொஞ்ச நேரம் தான் அப்படி உட்கார்ந்து இருந்தேன். ரெண்டு பேரும் எடுத்து முத்தத்துக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்துல பாக்குறேன், சத்தம் கேட்குது. நான் ஓடி வந்து பாக்குறேன், சப்னா என்ன பண்ணிருந்தா? சாதிராவை குத்தி இருந்தா. சாதிரா மூத்தா போயிட்டா. எப்படி பார்த்து குட்டு தெரியுமா? ஏன் அரசாங்கம் விழிப்பாச்சு. சாதிரா அடுப்படிக்கு போய், அடுப்பங்கரைக்கு போய் கல்வி எடுத்துட்டு வந்து நெஞ்சியில 9 குத்து குத்திருக்கிறோம். ஒரு ஆம்பளுக்கு ஒரு குத்து குத்தினா கூட சில வேலை அந்த நேரத்தில் அவனுக்குள்ள ஒரு மயக்கம் வர ஆரம்பிக்கும். ஒரு பெண் அந்த ரத்தத்தை பார்த்தால் தாங்கல. 13 வயசு சாப்பிட்டா, 6 வயசு 7 வயசுக்கு முற்பட்ட ஷாதிரா 9 தடவை நெஞ்சில குத்திருக்கிறான். ஒரு பூந்தி பார்சல் மெட்டர்ல இப்படி குத்துறதா இருந்தா இப்ப நடக்காது. இதுக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்கும். என்ன பிரச்சனை உளவியலாளர்கள் ஆய்வு பண்றாங்க. இந்த பெரிய சீடி அட்டு வீட்டுல இருந்து எடுக்கப்படுது. அந்த புள்ள துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கலாம். அல்லாஹ் நான் நம்புறேன். ஏனென்றால் அந்த புள்ள கையில
இருந்த சீடியில எக்கச்சக்கமான இங்கிலீஷ் படங்கள். இங்கிலீஷே தெரியாத ஒரு புள்ள, சின்ன பிள்ளைகளை பராமரிக்க யாரும் இல்லை என்றா எக்கச்சக்கம் வெளிநாட்டில் அவர் தப்பாக ஈடுபட்டிருக்கிறார். இந்த சூழலுடைய உம்மத்தை நான் பேசுறேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தை நான் பேசுறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் யாரோ பயன்படுத்தி எக்கச்சக்கமான சீரியல். அந்த பிரின்சிபலோட நான் பேசுற நேரம் தடவை ஸ்கூல்ல இருந்து பல தடவை சத்தா ஓடி என்னன்னு கேட்டேன். உம்மா வெளிநாட்டில வாப்பா வளர்க்கிறாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உம்மா வெளிநாட்டுல வாப்பா வளர்க்கிறாரு. உங்க யாருக்கும் வேலைக்கு விருப்பம்டா போங்க, குழந்தைய வளர்க்க முடியுமெண்டா போங்க. உங்களுக்குள்ள ஆகப்பெரிய சொத்து 5000 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு வரது இல்ல, 5 லட்சம் வீட்டுக்கு கொண்டு வரது இல்ல, 5 கோடியை விட பொறுமதியான இந்த சொத்தை பாதுகாத்து வளர்க்கிறது இது அல்லாஹ் ரஸாக். எங்கேயாவது காத்தாங்குடியில வாப்பா வேலைக்கு போய் 4 பிள்ளைகளை பெத்து போட்டு எந்த பிள்ளையாவது மௌத்தாக இருக்குதா? நீங்க வாழாம இருந்தீங்களா? கொஞ்சம் எட்டி பாருங்க அந்நிய மதத்தவர்கள். உம்மா வேலை, வாப்பா வேலை, நானா வேலை, தம்பி வேலை, தாத்தா வேலை, தங்கச்சி வேலை, ஒண்ணு இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒண்ணு இல்ல. கொழும்புல மற்ற இடங்கள்ல ஆண்கள் செய்யற கஷ்டமான வேலைகள் எல்லாம் பெண்கள் செய்கிறார்கள். ஒருத்தர் 3 வீலர் ஓட்டுறாருண்டா இந்த வெயில எவ்வளவு கஷ்டம். வீட்டுல உள்ள ஒரு பெண்ணு 3 வீலர் எடுத்துட்டு ஆட்டோ ஓட்டுதண்டா எவ்வளவு உடம்புக்கு வேதனை இருக்கும். காலையில இருந்து திரும்பி வந்தா இதை உங்களுக்கு செய்ய சொன்னது யாரு? செய்ய சொன்னது யார்? இஸ்லாம். நிக்காண்டு வந்த உடனே என்ன தெரியுமா சைன் பண்றோம்? நஃபகா. நஃபகான்னா என்ன தெரியுமா? இந்த பொம்பளை புள்ளி உங்க வாப்பா எப்படி பார்த்தாரோ அப்படி பார்ப்பேன். அவ வேலைக்கு போக தேவையில்ல, நான் பார்ப்பேன். அந்த தைரியத்தோட வைக்கிற சைன் தான் இந்த சைன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன கண்ணியத்தை இஸ்லாம் உங்களுக்கு தருகிறது. நிக்காக்கு உங்களை ஏன் எடுக்கல தெரியுமா? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையோட சொன்னா உங்களை நைஸா பொம்பளை ஏமாத்திடலாம். அதனால தான் வாப்பாவை கூப்பிடுங்க, வழிய கூப்பிடுங்க. நாளைக்கு இல்லைன்னு சொன்னா கொலரை பிடிச்சு கேட்கறதுக்கு இன்னொரு ஆம்பளை வேணும். உங்களை ஏதாவது அந்த ரங்கத்துல விட்டா 4 ஆம்பளை பின்னாடி நிக்கிறான்னு வாயை பொத்தி நிப்பாங்க. ஒரு பெண்ணு போய் மத்த மதத்துல மாதிரி அப்படி சைன் வச்சா பெண்ணா எதையும் செஞ்சு முடிச்சிருவோமே. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆண்மகன் நிக்கிறான் என்றதை காட்டுவதற்கு இஸ்லாம் என்ன செய்யுது? உங்க வழிய கொண்டாந்து வச்சு சைனை வைக்கிற நேரம் அவரோட வைங்க, டீலிங் அவரோட வைங்க. எப்படி உங்களை கண்ணியப்படுத்தி வாழணும் என்று சொல்லி தருகிறது. உலகத்துல பெண்ணுரிமை 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 பேசினவங்க பெண்ணை கொண்டு போய் ரோட்டில் இறக்கினாங்க, டயருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க, ஆடைகளை நிர்வாணமாக்கினார்கள், பொண்ணுகளை போய் வேலைக்கு அனுப்பினாங்க. வெயில்ல காஞ்ச அந்த பிள்ளை பெண்களை பார்க்கிற பரிதாபம் எனக்கு, வல்லாஹி பரிதாபம். ஏனென்றால் அண்மையில நான் போறேன், அந்த வெயில்ல ஒரு பொம்பளை ஆட்டு ஓட்டிட்டு போற கஷ்டமாக இருந்தது. வீட்டில இருந்து புள்ளைய வளர்க்க வேண்டியவ மாப்பிள்ளை போய் வெளியே இறங்கினா ரஸாக் அல்லாஹ். அல்லாஹ் أنكم تتوكلون على الله حق التوكل لرزقتم كما يرزق الطير تأخذوه خماسا وتروح بطانا كما قال نبينا صلى الله عليه وسلم. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் மீது நீங்கள் தவக்கல், உண்மையான தவக்கலை வைத்தால் காலையில் ஒரு பறவை பறக்கும், தகுதுஹு ஹிமாசன், வயிறு ஒட்டி பறக்கும், பறவைகள் வயிறு முட்டிடும். எவ்ரி டே இது நடக்குது. அல்லாஹ் எப்படி நாங்க கணக்கு போறோம், நாளைக்கு யாரு வருவா, என்ன வியாபாரம், எப்படி என்ன சாப்பாடு கிடைக்கும். காலையில போன பறவை ஒரு பறவை சாப்பிடாம வெளியே வந்துச்சா நீங்க 10 குழந்தைகள் பெற்றெடுத்தால் உங்க கணவர் பெண்கள் நீங்க வெளியேறாங்க. இது கண்ணியமா? இது கௌரவமா? இது கேவலமா? தேவையில்லை. நாங்களும் உடுக்கணும், நாங்களும் வெளியே சுத்தணும். உங்களை கேவலப்படுத்த வேண்டாம். உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த நேரத்துல ரூபவாணி ஐபிஎன் இருக்கு, இதுக்கு வேலை சேனலே இல்லை. அதுலயும் பொன்மாலை புழுதன் ஒன்று போடுவான், ஒரு அவர் தான் போடுவான். நாங்க சின்னத்துல அது ஒன்றுதான் பார்த்தா அந்த முசீபத்தை தான் பார்க்கணும். இந்த நேரம் பார்த்ததுதானே விளங்குதா? அப்ப அது ஒன்றுதான் இருக்குது. இப்பதான் திறந்து காட்டிட்டானே. இப்போ இதா வாழ்க்கை, இப்போ இப்படித்தானே உடுக்கணும்.
ரசூலுல்லாஹ் உடுத்த விதம் தான் சிறப்பு. அஜித் அப்படி, விஜய் அப்படி, அந்த பொம்பளை இப்படி, இந்த அவை இப்படி கொடுக்குறாங்க. இதானே நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை கேவலமாக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க நடுச்சந்தியில வெயில காயணும்டா அந்த சமுதாயம் ஒருத்தர இறக்கினாங்க. இன்னைக்கு முழு பெண் சமுதாயம் ரோட்ல இறங்கி வெயில காயுது. அவங்க யாரு? வெயில காயிறவங்களா வீட்டுல இருந்து ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாத்து என் புள்ள எப்படி வளருது, எல்லாத்தையும் விட பெருமதி வீட்டுல உள்ள மாணிக்கம் இந்த குழந்தை. இதுக்கு பொறுப்பு நீங்க. வீட்டுக்கு கணவர் வரும் வரைக்கும் குழந்தைகளை கவனமா பார்த்து அவங்க கூட்டி விடணும், அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுக்கணும், அவங்கள பண்பை வளர்த்தெடுக்கணும். எல்லாத்தையும் ரோட்ல இறங்கி பணத்தை தேடிட்டு வந்தீங்கன்னா கணவனும் பணம், மனைவியும் பணம், இதான் நிலைமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது கவனமா புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. பெண்களை நிர்வகிக்கிறவங்க யாரு? யாரு? ஆயிரம் சொல்ல காட்டி வர மாப்பிள்ளை. வீட்டுக்கு போய் மாப்பிள்ளையோட எப்படி நடக்கணும் இஸ்லாம் ஒரு முறை சொல்லுது. சில வேலை நீங்க பேசலாம், உங்க கருத்துக்களை சொல்லலாம், முடிவெடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ஷார்ப்பா வச்சிருக்கு. என்ன ஷார்ப்பு? மாப்பிள்ளை நீங்க சொல்றதுதான் அது எப்படி என்னதான் சொன்னாலும் ஆண்களுக்கு என்ன ஒரு சைக்காலஜி இருக்கு, ஈகோ, சூப்பர் ஈகோ. ஆண்களுக்கு என்ன ஒரு ஈகோ இருக்கு, சைக்காலஜி பற்றி அதுக்கு மேல அவரை மனசெல்லாம் பார்க்கவே உங்க ஹஸ்பண்ட் வந்து சும்மா இருக்கீங்க, நீங்க கூட்டா நீங்க எங்க கை வச்சீங்க? ஒரு ஆண்களை அவரால முடியும். அவர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு, காத்து பெச்சாயிட்டு டயர் போன் போட்டு சொல்லுவாரு, கொஞ்சம் பெச்சாயிட்டு இருங்க வாரேன். எப்பயுமே உங்களுக்கு பெச்சாகும். எத்தனையோ பேர் ரோட்ல ஓடுறான், நல்லா தான் ஓடுறான், எங்கேயாவது ஒரு முடுக்குல போட்டிருப்பீங்க. நீங்க சொன்னதை அவர் ஆண் மேல கை வச்சுட்டீங்க. வச்ச அடுத்த தடவை உங்களோட பேசுறத கொஞ்சம் குறைப்பார், இன்னும் கொஞ்சம் குறைப்பார். அவர் ஆண்மையில, இது ஆண்களோட சைக்காலஜி. ஆண்மையில கை வச்சுட்டீங்க, அவர் உங்களை தூரப்படுத்துவார். அவர் ஆண்மையை நீங்க புகழ்ந்தீங்க, அவர் உங்களை நெருக்குவார். இவ்வளவுதான் டெக்னிக், வேற ஒண்ணும் இல்ல. அவர் என்ன சொல்லணும், டிரைவ் பண்ண மாஷால, நீங்க என்ன சூப்பர் டிரைவிங் தான். மாப்பிள்ளைய பார்த்து டிரைவிங், அவன் எப்படி ஓட்டான்னு பாருங்க. இதை விட ஓட்டாம இருக்கலாம்னு சொன்னா திரும்ப பார்ப்பாங்க, ஏன் இவ்வளவு முடிச்சோன்னு யோசிப்பான். ஒரு ஆணுக்கு ஆண் தான், நீங்க பெண் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண் தான், பெண் பெண் தான். உங்க பெண் மேல கை வச்சா முடியாது, நீங்க விட மாட்டீங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பார்ந்தவர்களே. அந்த ஆண் அவர் ஏதாவது ஒன்று செஞ்சாருன்னு வைங்க, வீட்டுல ஏதாவது ஒரு ஃபேனை செஞ்சாரு, மாஷா அல்லாஹ், இதெல்லாம் எங்க படிச்சீங்க? நல்ல டேலண்ட் தானே. பிழையா செஞ்சாலும் சொல்லுங்க, ஆஹா அவர் வீட்டுல ராஜா. எப்ப உங்க கணவரை ராஜா வாக்குறீங்களோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா யாரு? ராணி. எப்ப உங்க கணவரை பிச்சைக்காரன் ஆக்குறீங்களோ நீங்க யாரு? பிச்சைக்காரி. வணங்குதா? மேட்டர் அவ்வளவுதான். நீங்க வேற எங்கேயும் கணக்கு போடாதீங்க. ஏனண்டா மாப்பிள்ளை ஒன்ற பிடிவாதமா அங்க போகணும், பிடிவாதமா சொல்றீங்க. அப்படி சொல்லாதீங்க. நான் போகணும், இப்படி செய்யணும், இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், வேணாண்டுவாரு. கொஞ்ச நேரத்துல சரி வாங்கணுமா, சரியா அப்படின்னு அவர் இறங்குவார் உங்களுக்கு முன்னாடி. இத ஆண்மையிட தன்மை. அல்லாஹ் அப்படிதான் பர்சனாலிட்டியை வச்சிருக்கிறார். யாருக்கு அதிகாரத்தை கொடுத்தானோ அவர்கள்ட்ட வேகமா இறங்குற தன்மையை சேர்த்து ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கு. இத படைச்சவன் எப்படிப்பட்டவன், சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு குழந்தையை தந்தவன் குறையோடைய தந்தான், எல்லாத்தையும் அற்புதமா படைச்சான். நீங்க இறங்குறத விட வேகமா உங்க மாப்பிள்ளை இறங்குவார். நீங்க அவர் ஆனா பார்க்கிற கட்டத்துல அவர் அப்படி பார்க்கலண்டா அதுக்கு மேல இறங்க மாட்டார். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமெரிக்காவுக்கு தெரியாத கொள்கை என்ன? ஆணும் பெண்ணும் இத்தனை வருஷமா சேர்ந்து வாழ்ந்தார்கள். போய் மைக்க பிடிச்சு கேட்கிறான், நீங்கப்பா ஆணான் திருமணம் எல்லாம் சட்டமா என்னப்பா காரணம்னு கேட்டா, ஒரு ஆம்பளை சொல்றான், என் ஃப்ரெண்டு என்ன நல்லா புரியுறான், இந்த பொம்பளை என்ன புரியாவே இல்லையே, என் ஃப்ரெண்டோட வாழ்ந்தா நல்லா இருக்குமே. பொம்பளை போய் கேட்கிறான், ஏன் இந்த மாதிரி ஹோமோசெக்ஸ் லெஸ்பியன்? கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு ஸ்கூல் டைம்ல இருந்து நல்லா புரியுறா, இவர் எப்ப பார்த்தாலும் வீட்டுல பிரச்சனை கேட்கிறாரு, ஒரு மாதிரியா நடக்கிறாரு, அதை விட ஃப்ரெண்டோட குடும்பம் நடத்திட்டு போவோமே.
இதுவா தீர்வு? இதுவா தீர்வு? உங்க தாய் தகப்பன் அதான் நினைச்சாங்க. அமெரிக்கா சந்ததி கண்ணு முன்னாடி பச்சையாக அழிகிறது. அவர்கள் மோசமான ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணுக்கு சரியான அன்பு கிடைச்சா ஒரு ஆண் உங்களுக்கு திரும்ப அந்த அன்பை ரிட்டர்ன் தருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது ரிட்டர்ன் கிடைக்கும். வேகமா அன்பு காட்டுறது யாரு? இப்ப உள்ள பெண்கள் எல்லாம் திருமணம் முடிக்க முன்னாடியே கண்டிஷன் போடுறாங்க. முடிச்ச போற அது கூட கண்டிஷன் போடுவாங்க. விளங்குதா? வர்றவன் அன்றைக்கு ஒரு நாள் பயான்ல இருந்துட்டு ஒரு நாள் என்ன ஒரு இளைஞ பயானிக்கே வர்றது இல்லை. ஒரு நாள் வந்து கேட்க தெரியாது. அதுக்கு பிறகு சொல்றாரு, எப்படி எனக்கு எல்லா பயனையும் தாங்க, ஏன் பேசி வச்சிருக்கிறாங்க அனுப்புறதுக்கு இப்பவே நிறைய கண்டிஷனா? இதுதான் தேவையா? நான் அது சரிப்பிழை சொல்லவில்லை. இப்பவே கண்டிஷன் போட யாரு சொல்லி கொடுத்தது? யாரு சொல்லி கொடுத்தது? ரசூலுல்லாஹ், ஆயிஷா நாயகியா, இஸ்லாமா? ஒரு கணவர் அவர் நபர்தான் வந்த உடனே அடுத்த நாள் வெளியே இறங்கி உங்களுக்கு கண்ணியமா உங்களை பொறுப்பெடுத்தால் அவர் ஆம்பளை. அதுக்கு அடுத்தபடி உங்களை பராமரிக்க சொல்லி கொடுக்காதீங்க. அவருக்கு தெரியும். ஆனா கேவலம் எங்கேயோ போன ஒரு முசீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், நான் உழைச்சி 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 எங்க தங்கச்சிமார்களுக்கு தான் இதாக்கினேன், நாங்க எப்படி முன்னேறது? எல்லாத்துக்கும் அந்த ஆம்பளை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஊட அவருக்கு அந்த ஊடி இவருக்கு அல்லாஹ்வுடைய மகரோட வரணும். அந்த பெண் கேட்கணும், தாங்க முடியுமெண்டா வந்த ஆம்பளை குளிக்க முடியும் என்று முன்னோட வந்தாரு. அவருக்கு மகன் தொகையை கொடுத்தவர் கண் கலங்காம பார்ப்பான். அன்பு கிடைச்சா அவர் ரிட்டர்ன். இன்றைக்கு தலை கீழே இந்து மதத்துல இருந்து சீதனம் என்று ஒன்று எடுத்து, அல்லது அந்த மதத்துல இருக்கிறோ இல்லையோ எனக்கு தெரியாது, எங்கேயோ ஒரு முசீபத்தி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படணுமாக இருந்தா என்னையா ஆண் கேட்கிற கடையில போய் நான் ஒரு பால்மா வாங்குறதா இருந்தா நான் கொடுக்கணும். கடைக்காரங்க போய் எனக்கு பால்மாவை தான் 250 ரூபாய் அவங்க கேட்பான். பால்மாவை எனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சா இருக்குன்னு கேட்பான். அவ தாய் குழு, அவ பெருமதி. அந்த பெண்ணை ஒரு ஆண் திருமணம் முடிக்கிறதா அவன் பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது. என்ன பெண்ணே பணத்தை கொடுக்கணுமா? அது எப்படி அவன் சம்பாதிப்பான்? இந்த மோசடி செஞ்ச ஒரு ஆம்பளைய முடிக்க போனா அவன் வாழவே மாட்டான். அவன் தேர்ந்தெடுக்கிற ஆம்பளை ஒரு ஆம்பளை களத்துல ரோட்ல இறங்கி என் மனைவியை பாதுகாக்கிற அந்த சபதத்தை எப்ப கொடுக்கிறான் தெரியுமா? திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நகையவோ ஒரு பணத்தையோ கொண்டு வந்த அந்த அன்பு தான் இதுமா நான் கொடுக்காம உனக்கு கொண்டு வந்தது, நான் சாப்பிடாம உனக்கு சேர்த்தது, இது உனக்கு அந்த ஒரு ஆண்மகன் கொடுக்கிறான் இஸ்லாம். அவன் ஆம்பளை அந்த பிள்ளையை வைத்து கண் கலங்காமல் பார்ப்பான். யாரோ கொடுத்த ஒரு கொள்கையை வழக்கி வாங்கி, யாரோ சொன்ன ஒரு கொள்கையை வழக்கி வாங்கி அந்த மதுவா விடுமா? என் சாட்சி 5000 செலவழிச்சு போனா நான் பதுவா செஞ்சா படிக்காது. பலவந்தமா வீடு வேணும், ரூம் வேணும், அது வேணும், இது வேணும். எல்லாம் இது ஆணையாக நான் திருமணம் முடியும். நான் ரொம்ப வறுமையான ஃபேமிலி. இப்ப நான் பணக்காரர், அப்ப நான் வறுமையான ஃபேமிலி. எங்க இருக்கிற மாதிரி வறுமையான ஃபேமிலி படிச்சு வந்த நேரம். ஆனால் மெல்ல மெல்ல அல்லாஹ் கொஞ்சம் போடுகிறார். எங்க வீட்டுல கப்பராரி இல்லை, ஒண்ணுமே இல்லை. அடுப்பங்கரையில உமா சமைச்சாங்கன்னா பாதி செவரு, அந்த செவத்துக்கு இந்த பக்கம் சூரியங்களுக்கு வரும். இதான் எங்க வாழ்க்கை. ஆனா வந்து நிப்பாட்டினா ஒரு பெரிய பணக்கார கோடீஸ்வரர் இந்த வீட்டுல உங்க மகனை இது பண்ணணும். எங்க வாப்பா ஒரு விஷயம் சொன்னார். அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, இத்தனை மாடி வீடு எல்லாம் ஓகே. எங்க மகளுக்கு பேசுனீங்கன்னா சரின்னு நானாமார்கள் தான் வந்தாங்க. அந்த வாங்கினது எங்க வாப்பா வந்து சொன்னார், இதான் இருக்கு, இதான் வீடா இருக்குது, இதை தவிர வேற அப்புறம் ஒண்ணுமே இல்லை. இது அவங்களுக்குரிய வீடு, அவங்க இதுலதான் வாழுவாங்க, இது அவங்களுக்கு சொந்தமானது. நாங்க எதுல எடுக்க மாட்டோம். கெஞ்சி நாங்க பல தடவை போன் போட்டாங்க.
இல்லன்றாங்க. இது இல்ல, சீதனத்துக்கு எல்லாம் இதெல்லாம் இது பண்ண இயலாது, பணத்துக்கு இல்ல. அவர் மார்க்கம் தேவன்றாரு, அந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கும். நான் வறுமையான ஒரு பெண்ணிற்கு பிறந்தேன். என் மனைவி ஒரு வறுமையான பெண்ணில் பிறந்தார். நான் தேர்ந்தெடுத்த மார்க்கத்துக்காக திருமணம் முடிச்சு பல ஆண்டுகளில் ஒரு கோடியை நான் எழுதி வாகனங்கள் ஏறி போனேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் பஸ்ல போனேன். என் மனைவிய பஸ்ல ஒரு தடவை தான் கூட்டி போனேன். நான் புரிஞ்ச கூட்டி போகக்கூடாது ரப்பல் ஆலமீன் கேட்டு நான் த்ரீவில கூட்டி போனேன். அல்லாஹ் எனக்கு வாகனத்தை தந்தார். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கேட்டேன். என் குழந்தைகளை நல்ல வாழ்க்கை கேட்டேன். கோடி கோடி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹலாலான முறையில் அல்லாஹ் எடுக்கவும் கூடுவோம். என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? ஒரு ஆம்பளைக்கு அந்த தைரியம் வரணும். கேவலம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில இந்த துரோகமான பிசினஸ், ஹராமான பிசினஸ், யாருக்கோ சொந்தமான வீட்டை திருமணம் முடிக்கிறவன ஒப்பந்தம் பண்ணா வீட்டை கொடுத்தா தான் முடிப்போம். அவன் ஆம்பளையா? அவன் ஆம்பளையா? இதுவையா திருமணம்? இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார், உங்களுக்குரிய உங்க பெண்களுக்குரிய மாப்பிள்ளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். எங்க இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவலைப்படாதீங்க. ஒரு ஆணுக்குரிய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தன் மனைவிக்கு அவன் முதல்ல அவன் கஷ்டப்பட்டு உயரப்பட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆணுக்கான அல்லாஹ்வுடைய எவ்வளவு அழகை நாம் பில்டப் பண்ணுது, அழகான குடும்பத்தை உண்டாக்கி எல்லாம் குடும்பத்துக்கு போட்டு திருமணம் என்ற பெரிய பங்கனை எடுத்து அவர்களமா ஓகோ ஆகோ கொடுத்து பாப்பா 10வது நாள் தலையில கையெழுத்து பெருச எத்தனை திருமணத்தை இப்படி நடப்பான்னு தெரியலையே. வீட்டுக்கு பைத்தானே என்றாரு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் எப்படிப்பட்ட வியாபாரம் என்ன எனக்கு முக்கியமான நண்பர். எங்க போனாலும் ஆரம்பத்தில் என்னோட நண்பர் அவருடைய தாத்தா அவங்க தாத்தாவை திருமணம் முடிக்கணும் என்பதற்காக வேண்டி என்ன பண்ணினாங்க? சரி, ஒரு வீடை எழுதி கொடுத்தாங்க. மாப்பிள்ள திருமணம் முடிச்ச உடனேயே வெளிநாட்டுக்கு போயிட்டார். மிச்ச நாள் இல்ல, உடனே ஏற்றார். பார்த்தா ஒரு நாடகம் அரங்கேற்குது, ஒரு பிசினஸ். கவனமான இல்லைங்க. என்னாச்சு? வெளிநாட்டுக்கு போய் நான் ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், அவசரமா நகையெல்லாம் வித்து அனுப்புங்க, அவசரமா அனுப்புங்க. சல்லிய அனுப்பியாச்சு. அதுக்கு அடுத்ததாக வீடு அவசரமா வில்லுங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை வரணுமா இருந்தா ஒரு பெண்ணு வாக்குப்பட்டுட்டாண்டா துடிப்பா. வீடையும் வித்தாங்க, கூலி வீட்டுக்கு போனார்கள், எல்லாத்தையும் வித்தாங்க, அவசரமா அனுப்பினாங்க. அதுக்கு முன்னாடி அட்ரஸே இல்லை. வீட்டுக்கு போய் நம்ம உம்மட்ட பேசுறீங்க, அவரோட பாருங்க, எங்களையோட பேச எப்படிப்பட்ட வியாபாரம். ஈஸியா 1 கோடியை சம்பாதிச்சது. அவன் போட்ட எந்த குடும்பமும் நிம்மதியா வாழா. எந்த குடும்பம் ஒரு பஸ் நெருங்கி போய் சுத்தி ஏர் கண்டிஷனுக்கு மேல வேர்வை வடியும். இதை மாதிரி அடுத்தவன் சொத்து நெருப்புல வாழ்ந்தா அந்த வாழ்க்கையில முசீபத்து தொடர்ந்து வரும். குறைஞ்சது ஒரு குடிசையில தன்னை சொத்துற அன்பானவர்களே, குடல்ல ஹராம் இந்த ஊடகம் வாழக்கூடாது. அந்த சபதத்தை வாங்குங்க. முஸ்லிம்கள் கண்ணியமாக அல்லாஹ் வாழ வைப்பார். முஸ்லிம்களை சிறப்பாக வாழ வைப்பார். அதனால அடுத்தது கணவனை தலைவரா பார்க்கணும்ட்ட, மனைவி தலைவரோட மசூரா பண்ண. அதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன? ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் வந்தாச்சா? இந்த 2 பேருக்கு 2 விஷயங்கள்ல கொஞ்சம் ஏற்கு மாற இருக்கு. ஆம்பளை ஒன்று சொன்னா அது பொம்பளைக்கு விருப்பம் இருக்காது, பொம்பளை ஒன்று சொன்னா ஆம்பளைக்கு விருப்பம் இருக்காது. இந்த சபையில ஆம்பளை இல்ல, நானா இருக்கேன். ஒரு தோப்பம் இதை வச்சுட்டு ஒரு பொரியல் பாபிக்யூட விதம் விதமா சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு. இது வேணுமா?
இந்த ட்ரௌசர் வேணுமான்னு கேட்டா, ஒரு ஆம்பளை சாப்பாடு முன்னுக்கு இருந்தா சாப்பாடை தான் பார்ப்பான். உங்க ஹஸ்பண்ட் போய் கேட்டு பாருங்க. எனக்கு இப்ப ஆண்கள் இல்லையே நான் கேட்டுக்கிறது. பொம்பளை உங்கள்கிட்ட ஒரு ஷாப்பிங் கார்டை கையில தந்துட்டு சாப்பாடு சகான கையில தந்தா நீங்க என்னமா எடுப்பீங்க? தெரியாம தான் கேட்கிறேன். எது ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு கார்டு தந்தாச்சு, உங்களுக்கு இல்லை உங்க பிள்ளைக்கு ஆகுது தானே, அப்படித்தான் சொல்லுவீங்க. எதை எடுப்பீங்க? எது ஷாப்பிங், அதானே உண்மை. நீங்க எதை எடுப்பீங்க? உங்க கணவர் சாப்பாடை தான் எடுப்பார், நீங்க ஷாப்பிங்கை தான் எடுப்பீங்க. நீங்க விதம் விதமா அழகா சமைச்சு போட ஏழுமா அவர் சம்பாதி தந்தா கொடுத்து பாருங்க, உங்களுக்கு ஃப்ரீ ஷாப்பிங் நிறைய கிடைக்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்காண்டி கொடுக்க சொல்ல. இப்ப புரிஞ்சுக்கோங்க, ஹியூமன் சைக்காலஜி, அதாவது மனித இயல்புல பெண்ணு அழகா உடுக்கணும் என்பதை விரும்புறா, மேக்கப் பண்ணணும் என்று விரும்புறா. தப்பா இல்ல, தப்புண்டா எல்லா பெண்களும் தப்பா போயிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாம் மேக்கப்புக்கு தடை போடல, இஸ்லாம் அழகா உடுக்க தடை போடல. ஒரு பெண்ணு அவட்ட என்ன கேட்டாலும் எந்த கலர் உடுப்போம், என்ன மாதிரி இது பண்ணுவோம், எப்படி இது பண்ணுவோம். ஆம்பளை லிப்டிக் பூசி போறத பார்த்திருப்பீங்களா? காத்தாங்குடியில பார்த்திருக்க மாட்டீங்க. ஆம்பளை அந்த மாதிரி போட்டிருப்பாங்களா? ஆம்பளை கம்மல் எல்லாம் போட்டு தங்க மாலை தங்க பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு போறத பார்த்திருப்பீங்களா? இல்ல. கல்யாண வீட்டுல சில பெண்கள் அந்த டைம்ல இந்த முந்தானி இப்படி போட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி ஆம்பளை முந்தானியை போட்டு சாப்பிடுங்க, என் காப்பையும் பாருங்க, சவடியும் பாருங்க சொல்லி இருப்பாங்களா? இல்ல. அது என்ன, இதுக்கு நீங்க சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பாக்காட்டி பரவாயில்ல, கொஞ்சம் கைய பாருங்க. எங்க தெரியுமா? ரவி ஜுவல்லர்ஸ். இந்த மாதிரி ஜுவல்லரியும் சொல்லி அடுத்த வீட்டுக்கு கொஞ்சம் கத்தூள் போக போக்கலே இது நல்லா இருக்குதான்னு கேட்பீங்க. மோயிரத்தை பத்தி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கே போவீங்க. பிரச்சனை இல்லை தாய்மார்களே, அது உங்க சைக்காலஜி. உண்மையா நீங்க அழகா இருக்க விரும்புறீங்க, சாதாரண பெண்கள் தங்களை அழகுபடுத்த விரும்புறாங்க. இது தப்பா? வல்லாஹி இல்ல, வல்லாஹி இல்ல. எங்க தப்பு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களை அழகுபடுத்துறது தப்பே இல்லை. இஸ்லாம் வர வைக்குது, அழகா பியூட்டியா ரொம்ப அற்புதமா மேக்கப் பண்ணலாம். எங்க டாக்டர்கிட்ட போக்கல இல்ல, விளங்குதா? ஸ்கூலுக்கு போக்கல இல்ல, உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்டுக்கு முன்னாடி எவ்ரி டே. நான் கேட்கிறேன், தாருல் பள்ளிவாசல் தலைவர் மைக்க பிடிச்சி, அன்பார்ந்த பெண்களே, பயான் முடிச்சு மாப்பிளமார்கள் வீட்டுக்கு வருவார்கள், நீங்கள் கணவர்மார்களுக்கு ரெடி ஆகணும் சொல்லுவாரா? நீங்க சிரிப்பீங்க, வெக்கக்கேடு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இன்னைக்கு சொல்ற சில விஷயங்களுக்கு வெக்கக்கேடா இருக்கு. என்னுடைய தலைவர், என்னுடைய உயிருக்கு மேலான தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வெக்கப்படாமல் பேசினார்களோ அதை பேச நான் வெக்கப்பட மாட்டேன். ரசூலுல்லாஹ் எதை பேச வெக்கப்பட்டார்களோ அதை பேச வெக்கப்படுவேன். கூட்டமா இருந்து டிவியில அசிங்கத்தை பார்க்க யாருக்கும் வெக்கம் இல்லை. அந்த அருவருப்பை குடும்பமா இருந்து பார்க்க எவருக்கும் பிரச்சனை இல்லை, அது வெக்கமாவே இல்லை. கணவர்மார்களே, நீங்க உங்க மனைவிமார்கள் போற நேரம் மைக்ல கேளுங்க, ஊர்ல உள்ள காத்தாங்குடி மக்களே, உங்கள் கணவர்களுக்காக தயாராகண்டா வெக்கம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஜிஹாது முடிஞ்சு வர்ற நேரம் ஆள் அனுப்புறாங்க, ஜிஹாதுல களைப்புல உங்க கணவர்மார்கள் வர்றாங்க, பெண்களே ரெடி ஆகுங்க. உங்கள் கணவர்மார்களுக்காக வேண்டி. எந்த தலைவராது சொல்லுவாரா? சொன்ன தலைவரை பார்ப்பாங்களா? அந்த பெண்கள் வஸ்கண்ட் ஒரு புகை இருக்குது, தலையில பிடிப்பாங்க, பிடிச்சா கடுமையா மணக்கும். அந்த சொல்லுவாங்களே முத மல்லிகைப்பூ வைப்பாங்களே, இந்த மாதிரி வஸ்கு பிடிச்சா அவ்வளவு மணக்கும், அழகா உடுப்பாங்க அரபி பெண்கள். அந்த மாதிரி ரெடியாக சொல்றாங்க கணவர்மார்களுக்கு. எந்த உலகத்துல எந்த தலைவராவது சொன்னார்களா? எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? உங்க மாப்பிள்ளை அவர் உங்களுக்கு அழகை பார்க்கணும், ஒரு ஆணுக்கு அது தேவை. நீங்க அழகை காட்டலன்னா ரோட்ல போற ஒரு பெண்ணை பார்த்துருவாரு, அவர் தப்பா போயிருவாரு, உங்க குழந்தைகள் அனாதையா போயிரும், நீங்க தேம்பி தேம்பி அழுவீங்க. வெஸ்டர்ன் கொள்கையை சொல்லவா? அவங்க எப்படி தெரியுமா? அவங்க குடும்ப வாழ்க்கையில அது வராது. அவங்க காதல் எப்படி? காதல் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, அவங்க காதல ரெண்டு பேரும் சந்திக்கணுமா? இவர் ஹை கிளாஸ் பர்ஃபியூம் அடிச்சிருப்பார், அவ ஹை கிளாஸ் நின்று ஒரு அவருக்கு ரெடி ஆயிருப்பா, நல்ல ட்ரெஸ் பண்ணினா. இப்ப வார்த்தை எப்படி வரும்? எப்படி வரும்? வீட்டில் இருக்கிறீங்க, 4 நாளைக்கு அதே கவுன் தான், ரொம்ப நாத்தம் வீசுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோபம் வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். வேர்வை வடிச்சுன்னு வைங்க, கோபமா வரும். நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க, நல்ல இதா இருக்கிறீங்க, உங்க வார்த்தைகள் சேஞ்ச் ஆகும். ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போறீங்க,
ஏர் கண்டிஷன் ஹால், நல்லா கொடுத்துருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே சிட்டியா? ஓகே, நோ ப்ராப்ளம். அழகா பேசுவீங்க. அதே வீட்டில் இருந்தா ரொம்ப வேர்வை, உங்க ஹஸ்பண்ட் வேர்த்து வடியுது, பப்படம் பொரிய லேட் ஆகுது, அவர் மூஞ்சே பொறிஞ்சு போயிடும். தட்டாலும் ஒரே அடி, இதுக்கு மேல பப்படம் இயலாது. ஏன் பொறுக்க இயலாது? இதே போயிட்டாரு ஹில்டன் ஹோட்டல் ஒரு பேச்சுக்கு, ஏதோ ஹலால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாரு, புஃபே சாப்பாடு, பசியோட போறார், பிளேசர் உடுத்து அழகா போறார், போய் பார்க்கிறாரு சாப்பாடு முடிஞ்சு, அங்க ஒரே அடியா வேட்டருக்கு. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளம் வயிற்றுக்குள்ள இருக்குதா வச்சுட்டு நோ ப்ராப்ளம். எந்த மாப்பிள்ளையாவது பொண்டாட்டியை பார்த்து நோ ப்ராப்ளம், வீட்டில் சாப்பாடுல நோ ப்ராப்ளம் வந்துச்சா, நாளைக்கே எல்லா ப்ராப்ளமும் தெரியும். ஏன் இந்த இடத்துல என்னாச்சு? நீங்க மேக்சிமம் பியூட்டியா இருந்தா ஹை கிளாஸ் வேர்ட்ஸ் உங்கள்ட்ட இருந்து வரும். சோ ரெஸ்டாரண்ட்ல சந்திப்பாங்க ஆணும் பெண்ணும், இவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாரு, இவர் நல்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. பாபா என்ன அப்படி? எங்க உமா ரொம்ப மோசம். எங்க வீட்டுல எங்க உமா தான் ரொம்ப மோசம். இவங்க ரெண்டு பேருக்கு உமாவை மோசமாக்கிடுவாங்க, ரெண்டாவது வாப்பாவை மோசமாக்கிடுவாங்க. எனக்கு நீங்க தான், உங்களுக்கு நாங்க தான். எப்படி உங்களுக்கு நீங்க எனக்கு நாங்க எப்படி? ராத்திரி 2 மணி எஸ்எம்எஸ் போடுறது, சாப்பிட்டீங்களா? சும்மா சரி கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி எழுப்பாட்டு 2 மணிக்கு மாப்பிள்ளைய பார்த்து சாப்பிட்டீங்களா? செருப்பு பையன் தூங்கி இந்த டைம்ல சாப்பிட்டீங்களா? இப்ப கேட்கிற 2 மணிக்கு. நாளைக்கே டிவோர்ஸ் நடக்காது. திருமணத்துக்கு முன்னாடி நான் யூரோப் டே சொல்றேன், அவங்க எவ்வளவு காட்ட சொல்றேன், இதத்தான் அவங்க குழந்தை எடுக்க போதான்னு சொல்றேன். எவ்வளவு கேவலம் பாருங்க. 2 மணிக்கு அனுப்புறாங்க, சாப்பிட்டீங்களா? இவரு நீங்க சாப்பிட்டீங்களா? 2 மணிக்கு கோவமே வரல. ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி நடிக்கிறாங்க? நடிக்கிற நிஜமாவே அன்புதான். ஏதோ ஒன்று அடையிறதுக்காக வேண்டி மெல்ல மெல்ல சந்திக்கிறாங்க. 2 பேரும் இது பண்றாங்க. திருமணத்துக்கு முன்னாடி சைன் வைக்க முன்னாடி கற்பறையை கொடுக்கிறாங்க. தன்னுடைய புனிதமான இடம், ஒரு பெண்ணாக மாறுவதற்கு, ஒரு தாயாக மாறுவதற்குள்ள இடத்தை பறி கொடுத்துட்டாங்க. அவங்களை அறியாமலே அவன் இன்னொத்தனை நாடி போறான். இது உலகத்துல சர்வ சாதாரணமா நடக்குது. இது அவங்க காதல் திருமணத்துக்கு முன்னாடி. திருமணத்துக்கு பின்னாடி உள்ள இஸ்லாமிய காதல் தெரியுமா? திருமணத்துக்கு முன்னாடி காதலே இல்லை. இப்ப சொல்றேன் கேளுங்க, திருமண வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. பெண்களே, உங்களுக்கு எல்லாம் ஒன்றை தந்திருக்கிறாங்க, அதான் மேக்கப். அழகா ட்ரெஸ் பண்ணணும். இன்றைக்கு நீங்க உங்க மனைவி, நீங்க மாப்பிள்ளைக்கு இன்றைக்கு ஒரு மனைவியா, நாளைக்கு புதிய பெண், நாளை மறுநாள் இன்னொரு பெண். உங்க ஹஸ்பண்டுக்காக வேண்டி விடுங்க. ஐரோப்பா என்ன சொல்லிச்சு? வீட்டிலையா எல்லாத்தையும் பூச்சி கண்ணில் 2 பிப்பினிக்கா வச்சு தூங்கு, எண்ணத்தை வைக்கலமோ தூங்கு, காலையில பேமாறி இரி, எல்லாத்தையும் தொடச்சிட்டு வேலைக்கு அழகாக போ, ஹை கிளாஸ் பர்ஃபியூத்தை வெளியில ஆடி, வீட்டுல நாத்தத்தோட இரி. மாப்பிள்ளை எத்தனை நாள் சாரம்? 5 நாள். எசிட் மணக்குது, மயங்கி விழுவுற மாதிரி லெவல். பெண் இவங்க எத்தனை நாள் உடுத்த உடுப்பு? 8 நாள். யாரெல்லாம் உயிர் வாழ்றதே பெரிய அதிசயமா போச்சு. இந்த துர்நாத்தத்துல யாரு வாழ்றது? இஸ்லாம் 5 தடவை ஒரு நாளைக்கு அப்ளூஷன், உதுவெடுக்க சொல்லுது. சுத்தமா இருங்க. ரசூலுல்லாஹ் விரும்பினது அத்தார், மனம். அந்த மனத்தை ரசூலுல்லாஹ் நிறைய பூசுவாங்க, நிறைய விரும்பினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வாசம், வீட்டுல வாசமா இருங்க. காஃபிர்கள் என்ன தெரியுமா? வெளி உலகத்துல பார்க்கிறதுக்கு அப்படி இருப்பார்கள், வீட்டில் அவ்வளவு அசிங்கமாக நிற்பார்கள். அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இல்ல. முஸ்லிம் பெண்களே, முஸ்லிம் தாய்மார்களே, ஒரு ஹதீஸ் உங்களிடம் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போறாங்க. எங்க போறாங்க? பனு முஸ்தலக் போருக்கு போறாங்க. 9 நாள் பிரயாண தூரம். ரசூலுல்லாஹ் 9 மனைவி, 9 மனைவி எடுத்துட்டு போயலாது போருக்கு. ஒரு மனைவி எடுக்கணும். ஏன் ரசூலுல்லாஹ் போருக்கு மனைவி எடுத்தாங்க? ட்ரிப் போகல ரசூலுல்லாஹ். ஒரு கணவனுக்கு ஹலால் தேவைப்படும். தனக்கு தேவைப்படுறதே தன் மனைவி தேவைப்படுவாங்க. எப்பயும் ஒரு மாப்பிள்ளை ஹலாலா மனைவி கிட்ட நெருங்கணும். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நான் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போனா நான் இந்த ஹதீஸை டீட்டெயிலா சொல்லல, பெரிய ஹதீஸ், நீங்க வாசிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நான் உங்கள்ட்ட அந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல ஒன்றை காணமாக்குவாங்க. எதை காணமாக்குவாங்க? மாலையை காணமாக்குவாங்க. நான் கேட்கிறேன், அது யார் மாலை? அவங்க தாத்தா, அவங்க சொந்த தாத்தாவா? இல்ல, பாப்பா உண்டு, உம்மா 2. இவங்க உம்மு ரூமான் மகள், அவங்க உம்மு ஜமீல் மகள், 2 உம்மாமார்கள். அபூபக்கர் வாப்பா, சொந்த தாத்தா இல்ல, அஸ்மா பின் அபீ பக்கர். அவங்கள்ட்ட மத்த தாத்தாட்ட போய் கேட்கிறாங்க, என்ன மாலை? யமன் நாட்டு முத்து மாலை. அந்த யமன் நாட்டு முத்து மாலையை கொடுக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஆயிஷா நாயகி போனது எங்க? யுத்தத்துக்கு. அந்த நேரம் ஹிஜாபுடைய சட்டம் இறங்கிட்டு, ஹவுதஜ் என்று சொல்லுவாங்க, ஒரு கருப்பு பொட்டியில தான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் போகணும், முழுக்க மறைக்கப்படணும் அவங்க.
அவங்க கருப்பு பொட்டியில தூக்கி வச்சுட்டு அதை கொண்டு போய் ஒட்டகத்தில் வைப்பாங்க. அந்த கருப்பு பொட்டியில் அவங்க போவாங்க. எங்கேயாவது வந்தா அப்படியே பிரயாண கூட்டம் நிப்பாட்டினாங்கன்னா அந்த எடுத்து அந்த பொட்டியை கீழே வைப்பாங்க. அங்கிருந்து அவங்க போய் இயற்கை தேவைகளை முடிச்சுட்டு வருவாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வல்லாஹி, ஏன் அந்த மாலை காணாம போன சம்பவத்தில் பிரயாண கூட்டம் நிக்குது, பொட்டியை தூக்கி வைக்கிறாங்க, இவங்க இறங்கி போறாங்க, இயற்கை தேவைக்கு முடிச்சிட்டு வராங்க, கையை வச்சு பார்க்கறாங்க, என்னமோ காணலன்றது உணர்றாங்க, மாலை காணல தேடுறாங்க, தேடிட்டு வர்றாங்க, போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, வல்லாஹி நான் அவர்களோட கோவப்பட மாட்டேன். அந்த பொட்டியில நான் இருந்தா என்ன பாரமோ இல்லாட்டி அந்த பாரம் தான். நாங்கள் ரொம்ப மெலிந்திருந்தோம், நாங்கள் அந்த காலத்தில் நிறைய சாப்பிடவே இல்லை, ரொம்ப மெலிந்திருந்தோம்ன்றாங்க. ஆயிஷா நாயகி கோவப்படல. நான் கேட்கிற கேள்வி, ஜிஹாதுக்கு போற நேரம் தாத்தட்ட போய் யமன் நாட்டு முத்து மாலை போட்டா யாருக்கு காட்ட? இது யாரை காட்ட? ரசூலுல்லாஹ்வுக்கு. வயசு எத்தனை? 13. ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை? 58. இப்ப நான் சொல்ற டைம்ல இந்த உலகத்துல குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு அமெரிக்காக்கு அருகதே இல்லை. அவங்க ஃபேமிலி சைக்காலஜி பேசி ஆணான் திருமணம், பெண் பெண் திருமணம். இந்த உலகத்துல ஒரு மனிதர் குடும்ப வாழ்க்கையை பேசணும்டா ரசூலுல்லாஹ் பேசணும். ஏன் 50? நாங்க சொல்லுவோமே, இந்த இவங்க ஒத்து போவாதே, மாப்பிள்ளைக்கு 40 இவக்கு 25, தேவையா இந்த கல்யாணம்? முடிச்சு கொடுங்கன்னு நான் சொல்லல. காரணம் காட்டுவார்கள், வயசு காரணம் காட்டு, சேர்ந்து போவாதுன்னுவாங்க. 58 வயசு கணவர், 13 வயசு மனைவி, மௌத்தாக போலாம். 18 வயசு ஆயிஷா நாயகி. தன் கணவருக்கு செய்யற கடமையை உணர்ந்த பெண், தன் கணவருக்கு அழகு காட்டணும் என்றா ஆசைப்பட்ட பெண். அந்த குடும்பம் அமர்கலமா போகும். தாய்மார்களே, அமர்கலமா போகும். உங்க பிள்ளைகளுக்கு இதைத்தான் பழக்க வேண்டியது, இதுதான் பாடம். இஸ்லாம் இதைத்தான் சொல்லிக் கொடுக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நேரம், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய மடியை ரசூலுல்லாஹ் தேடினாங்க. நான் கேட்கிறேன், ஒரு மனிதர் நல்ல திடகாத்திரமா வாழ்றாரு, அப்ப பரவாயில்ல, மனைவியோடு சக்கராத்து வேலை, சிக்கன் குனியான்னு வைங்க உங்க ஹஸ்பண்டுக்கு, நோய்வாய்ப்பட்ட தல்வானி எங்கன்னு தெரியாது, பெட் எங்கன்னு தெரியாது, மனைவியா தேடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய திங்கட்கிழமை நாள் ஆயிஷா நாயகி வர்ணிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நாள், இந்த துனியா விட்டும் பிரிகிற நேரத்தை ஆயிஷா நாயகி வர்ணிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எங்க? பாயில சாஞ்சிருந்தாங்களா, பெட்ல சாஞ்சிருந்தாங்களா? என் மடியில் இருந்தார்கள். 18 வயசு ஒரு பெண் ரஹ்மத்துல்லில் ஆலமீன சுமந்திருக்கிறாங்க. என் மடியில் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய தலை என்னுடைய களத்துக்கும் நெஞ்சுக்கும் எடப்பட்டிருக்கிறது. பெருமானாரை நான் பிடித்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சக்கராத்திலே நிற்கிறார்கள். ஒரு கணவர், எனக்கு உலகத்தில் எந்த கணவராவது குடும்ப வாழ்க்கையை பத்தி எக்கச்சக்கமா பேசிய கணவர்கள், தன்னுடைய கடைசி நேரம் மனைவி மடி வேணும் என்று தேடிய ஒரே ஒரு கணவரை காட்டுங்க பார்ப்போம். காதல், அன்பு, லவ் என்று பேசினார்களே, அவர்கள் யாராவது மனைவி மடியை தேடி என் மனைவி மடியில் கடைசி மூச்சை விடணும் என்று காட்டின தலைவர்? ஏனென்றால் சக்கராத்தில நோய்வாய்ப்பட்ட உணர்வு வராது, கடமை உணர்வு மட்டும்தான் இருக்கும். நான் எதெல்லாம் விட்டுட்டு போறேன், என்னெல்லாம் செய்யறேன், அதுதான் வரும். அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு இயல்பா உணர்வு வராது வாழ்றதுக்கு. பெருமானார் தேடுறாங்க ஆயிஷா நாயுடைய மடி. அதுக்கு முன்னாடி ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, நான் ஹைலில் நிற்பேன். அந்த நேரம் எனக்கு கடுமையான வருத்தமாக இருக்கும். பெருமானார் என்ன பண்ணுவாங்க, நான் வேதனையில துடிக்கிற நேரம், நான் இறைச்சி சாப்பிட்டா ஆயிஷா எங்க இறைச்சி கடிச்சிங்க என்று கேட்டு ரசூலுல்லாஹ் கடிப்பார்கள். நான் ஹைலாக நிற்பேன். ரசூலுல்லாஹ் வளமைக்கு மாற்றமா என் மடியில் சாய்வார்கள். ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார்கள், என் மடியில் சாய்ந்து கொண்டு. உலகத்தில் இப்படி ஒரு கணவரை காட்டலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினார்? இதுதான் குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை என்றால் போருக்கு போகணும், ஜிஹாதுக்கு போகணும், முன்னாடி தொழுகைக்கு வரணும், குத்துபா செய்யணும், வீட்டுல உள்ள பிரச்சனைகள் வரும், நீதிமன்றத்தில் நீதிபதி, பேரன் அவரு, அப்பா அவரு, பேரன்மார்களை பார்க்கிற அப்பா, எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ரசூலுல்லாஹ், எல்லாத்தையும் பார்த்த ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களுடைய விஷயத்தை எப்படி நிறைவேற்றார் என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன வயசு, அவங்க விட்டு போன மனைவிகளை சின்ன வயசு, ஒரு மெமரியை கொடுத்துட்டு போகணும். இதுக்கு மேல ஆயிஷா நாய்க்கு திருமணத்தை நினைச்சும் பார்க்கல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்னுடைய தாய், அவங்க உங்களுடைய தாய். எங்க தாய்க்கு இன்னொரு திருமணம் முடிக்க இயலாது. ஸ்வீட் மெமரியை கணவன் விட்டுட்டு போனா அந்த ஒரே ஒரு மெமரி தன் வாழ்நாள் முழுக்க இன்னொரு ஆணை நினைச்சு பார்க்கலாம் இருக்கு.
என்னாச்சு? பெருமானார் மடியில் இருக்கிறாங்க அந்த சக்கராத்தில். உலகத்தில் எத்தனையோ கணவர்மார்கள் ஐசியூல இருந்து போயிருப்பாங்க, அல்லது வீட்டு பெட்ல இருந்து இப்படியே போயிருப்பாங்க. மனைவி மடியை தேடி ஒரு வேதனையில என்ன படுக்க விடுங்கன்னு கேட்பாங்க. யாரும் உட்கார மாட்டாங்க, யாரும் உட்கார மாட்டாங்க. ஆயிஷா நாயுடைய மடியில உட்கார்ந்தால் அந்த வேதனையில ரசூல்லா எந்த கடமை உணர்வு தன் மனைவிக்கு. திங்கக்கிழமை ரசூல்லாவுக்கு தெரியும் வல்லாஹி மௌத்தா போறது ரசூல்லாவுக்கு தெரியும். ஏன்னா காலையில ஃபாத்திமா நாய் வந்தன ரசூல்லா சொன்னாங்க, இன்றைக்கு பிறகு உங்க வாப்பாவுக்கு எந்த வேதனையும் இல்ல ஃபாத்திமாண்டாங்க. வல்லாஹி ரசூல்லாவுக்கு தெரியும் இப்ப மௌத்தா. ஏண்டா ஃபாத்திமா நாய் வந்து அழுதார்கள். என் வாப்பாவை பார்த்து ஆயிஷா நாய் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, வாப்பாவும் மகளும் பேசட்டுமே. அவங்க கேட்டாங்க, ஏன் அழுந்தீங்க, ஏன் சிரிச்சிங்க? ஃபாத்திமா சொன்னாங்க, நான் பிறகு சொல்றேன்ட்டாங்க, போயிட்டாங்க. பிறகு சொன்னாங்க, வாப்பாவை பார்த்தேன் வேதனையில் நிக்கிற நேரம், யார் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க வாப்பாவை நான் பேசுற நேரம் என் வாப்பா சொன்னார், ஃபாத்திமா இன்றைக்கு பிறகு உங்க வாப்பாக்கு எந்த வேதனையும் இல்லை ஃபாத்திமா, இன்றைக்கு பிறகு இல்ல. திங்கட்கிழமை காலையில சொன்ன விஷயம். ரெண்டாவது என்ன சொன்னார்? ஃபாத்திமா சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களை தலைவியா வச்சு நான் சிரித்தேன், நான் சிரித்தேன். என் வாப்பாவுடைய எப்படி வளர்த்தாங்க பாருங்க. வாப்பா சக்கராத்தில் சொர்க்கம் என்று பேசுற நேரம், பெருமானார் சக்கராத்து சொர்க்கத்தை சொல்ற நேரம் மகள் சிரிக்கிறாங்க. சுவர்க்க வாழ்க்கை, சுவர்க்க வாழ்க்கை, வாப்பாவோட உள்ள வாழ்க்கை. அவர் இதைத்தான் இந்த மண்ணில் விதைத்து விட்டு போனார், இதைத்தான் சொல்லிவிட்டு போனார். தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா நான் என்ன சொன்னார்? என் மடியிலே என்னுடைய கணவர், என்னுடைய கணவர் 63 வயது, என்னுடைய களத்துக்கும் நெஞ்சுக்கும் இடப்பட்டவருடைய தலை சாய்ந்திருக்கிறது. அவரால் உட்கார இயலாது, அவரால் பேச இயலாது. அவர் எப்படி எனக்கு பேசுவார், எப்படி என்னோட பேசுவார்? ஆயிஷ் ஆயிஷ் என்று வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷ் என்று வருவார்கள். அவ்வளவு செல்லமாக என்னோடு பேசுவார். ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்தை ஆயிஷா நாய் விவரிக்கிறார். ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு ஆயிஷா நாய் திரைக்கு பின்னாடி இருந்து மக்களுக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய, அதாவது ஒரு சர்ச்சை வருகிறது, அதாவது பெண்கள் தொட்டுப்பட்டால் உது முறியுமா? ஆயிஷா நாய் சொல்றாங்க, பட்டும் படாமல் ரசூலுல்லாஹ் சில மனைவிமார்களை முத்தம், அதாவது நெத்திகளை முத்தம் கொடுத்து விட்டு மோந்துட்டு ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போவார்கள். கேட்கப்படுவது சபையிலிருந்து, அந்த மனைவி நீங்க தானே? அவங்க வெக்கத்தோட சில மனைவிமார்கள் என்றாங்க, சபையிலிருந்து கேட்கப்படுவது அந்த மனைவி நீங்க தானே? அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க சிரிக்கிறாங்க. அல்லாஹ்வை வணங்க போகிற ரசூலுல்லாஹ் தன் மனைவிக்கு செய்த கடமை, தன் மனைவி எப்படி பார்த்திருக்கிறார்கள். இதுதான் அமர்கலமான வாழ்க்கை, இதுதான் இந்த உலகத்தில் இன்பமான வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கேவலம் ஐரோப்பா காதலை சொல்லி கொடுத்தது, காதலிக்க வேண்டும் எப்படி என்று சொல்லுது, எல்லாம் மோசம். எவ்வளவு ஹை கிளாஸ் பர்ஃபியூம் அடிக்கணும் எல்லாம் அடிச்சாங்க. திருமண வாழ்க்கைக்குள்ள புகுந்து ஒரு கிழமை வாழ தெரியாது, ஒரு மாசம் வாழ இயலாது. ஏன்? வெளியே போற நேரம் விதம் விதமா உடுக்கிறது, மாப்பிளைக்கு எந்த ட்ரெஸ்ஸிங்கும் இல்ல. பெண்களே, உங்க ட்ரெஸ்ஸிங் அத்தனையும் மாப்பிளைக்கு. நீர்கொழும்புல என்னாச்சு? ஆஸ்பத்திரியில அன்றாதபுர கூக்குறாம ஒரு டாக்டர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தான், டாக்டர் ஆயிட்டாரு. டாக்டர் ஆனா என்னாச்சு? அன்றாபுர கூக்குறாம ஆயிட்டாரு. ஆன உடனே நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில மருத்துவம் பார்க்கிறார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கண்டிருப்பீங்க. நீர்கொழும்புல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ரோட்ல தெரியும், அங்க போனா தெரியும். ஒரு பொம்பளை புள்ள வர்றா, அதாவது திருமணம் முடிச்ச இந்து பெண் வந்திருக்கிறான், வயிற்றுல பிரச்சனை இருக்கிறான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் சொல்லுவது 2015-16 நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த வழக்கு இது. என்னாச்சு? டாக்டர் எழுதி கொடுக்கிறாரு, கொஞ்சம் கேஸ் பெருசு, இந்த டைம்ல அதிகாலையில் டைம் கொடுத்து இத்தனை மாடிக்கு வாங்கிட்டாங்க. அந்த பெண்களுக்கு மகரம் தெரியுமா? அஜ்னபி, சட்டம், ஒழுக்கம், அடக்கம் தெரியாது. அவ போறா, கடவுள் தானே அவங்க வைத்தியர், அவுது பில்லாஹி மின்னா, அவர் பேசுவாங்களே. போனால் மேல் மாடியில வித்தியாசமா என்னமோ நடக்குது. அவன் உணர்றான், இது வைத்தியம் அல்ல. துடிக்கிறா, கத்த ஆரம்பிக்கிறா. வந்த டென்ஷன்ல இதெல்லாம் வாக்கு மூலமா கொடுக்கிறது. பிறகு அதான் சொல்றேன், வந்த டென்ஷன்ல வாய் அடைக்கிறான், களத்தை நசுக்கிறான். ஏழாவது மட்டும் மத்தவங்க டாக்டருக்கு கேட்டா இப்ப மாட்டி கொடுத்தான் என்ற பயத்துல மேல் மாடியில இருந்து அப்படி தள்ளுறான். என்ன ஆச்சண்டா, மேல இருந்து கீழே விழுந்த அந்த பெண் சாகல. நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவசரமா ராகம்ல இருந்து கொழும்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அனுப்பணும். கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய ஆஸ்பத்திரி ராகம ஹாஸ்பிட்டல், வேகமா ஆம்புலன்ஸ்ல அனுப்புறாங்க.
ஆஸ்பத்திரியில் அவள்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் பேசணும் நாடி இருக்கிறார். அவன் மெல்ல மெல்ல அந்த உணர்வுகளை பேசுறான். அதோடு அவன் செத்து போறான். அவங்க குடும்பத்தார் வழக்கு போடுறாங்க. பல ஆண்டுகள் வழக்கு போகுது. ஒரு முஸ்லிம் நீதிபதி தான், அவர் தான் தீர்ப்பு கொடுக்கிறார். நீர்கொழும்பு அந்த மகேஸ்தாரத்துல இருந்து முஸ்லிம் நீதிபதி தான் இதுக்கான தீர்ப்பை கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுமா? விசாரிக்கப்படுகிறது. என்னாச்சு? உணர்வு மேலோங்கி. அந்த டாக்டர் யாரண்டா? வறுமையான ஃபேமிலி, அன்றாதபுரத்தில் ஒரு குக்கிராமம். அங்க இருந்து ஏழை ஃபேமிலியில கஷ்டப்பட்டு மெடிக்கல் காலேஜ் என்டர் ஆகி வந்தவன். தன் உணர்வை கட்டுப்படுத்த முடியாம போச்சு. ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை பொம்பளை தான். ஆணும் பெண்ணும் தனிமையானா ஷைத்தான் வருவான். அது எந்த பெரிய மகானாக இருந்தாலும் அதுதான் சட்டம். அது எவனையும் ரசூலா சொல்லிட்டாங்க. அது அவ்வளவுதான். அது எவனும் திறந்து கொடுத்தா முடிச்சு போச்சு. என்னாச்சு? கம்பி என்றான் டாக்டர், கம்பி என்றான். இதுக்குத்தானே இஸ்லாம் உங்களுக்கு பாடி கார்டு அனுப்பிச்சு. நானாவோட போங்க, பாப்பாவோட போங்க. இதுதானே உங்களை இஸ்லாம் பாதுகாத்துச்சு. கல்கமுவ நிக்கவரட்டி என்ன ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பக்கத்துல அமன் போல ஊர் பக்கத்துல ஒருத்தன் வர்றான். காலையில ஒரு அழகான யுவதி, பத்திரிகையில பெரிய செய்தியா வந்த செய்தி. இதெல்லாம் என்னாச்சு? இவங்க என்ன, அவங்க வந்து நாங்கெல்லாம் ஊடெல்லாம் பூட்டி வச்சிருப்போம். பெண்கள் வந்து எட்டினா யாரு அழகா அதை குறைஞ்சு பேச மாட்டோம். மண்ணிய மத்ததெல்லாம் இல்ல. என்னப்பா ஆண் பெண் எப்படி பழவங்க? என்ன பண்ணிட்டாங்க? அந்த பிள்ளை அன்றைக்கு ஸ்கூல் போகல. அந்த பிள்ளைக்கு தெரியாது என் வாழ்க்கையில கடைசி நாள். அவ ஸ்கூல் போகல, சோமில்லை. அவங்க உமா வேலைக்கு போறாங்க. அந்நிய மதத்தவர்கள் முழு வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்து வச்சிருப்பாங்க. முன்னுக்கு இருந்து டிவி பார்த்துட்டு இருக்குது. அங்க குமரி பெண் ஒழுக்கம் இல்ல, அவங்களுக்கு அடக்கம் இல்ல, அவங்க மாணிக்கமா பார்க்கப்படல, அவங்க அப்படி வளர்க்கப்படல. வீட்டுக்கு பக்கத்தால போற ஒரு பொடியை எட்டி பார்க்கிறான். எட்டி பார்த்தா இன்னும் ஸ்கூல் போகலையா? அவங்க சகஜமா பேசுவாங்க, அவங்களுக்கு கூச்சம் இருக்காது. அவங்க எட்டி பார்க்கிறான், ஸ்கூல் போகலையா? இல்ல. அவங்க வந்து சும்மா உட்காருவான். அதான் அவங்க பழக்கம், அவங்க 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 கலாச்சாரம். இதைத்தானே இன்றைக்கு எதிர்பார்க்கிறாங்க எக்கச்சக்கமான யுவதிகள். எத்தனையோ அந்நிய மதத்தோரோட திருமணம் முடிச்சு பாஞ்சு போறாங்களே. உம்மாவுடைய கண்ணுல ஒரு 20 ஆண்டுகள் என் புள்ளைய வளர்த்தெடுத்த அந்த அத்தனையும் ஒரு குழி தோண்டி புதைச்சு விட்டு எக்கச்சக்கமா பாஞ்சு போறார்கள். எக்கச்சக்கமா நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்து உட்கார்ந்த டிவி பார்க்கறதோட அவனுக்கு உணர்வு மேலோங்குது. என்ன ஆகுது? அவங்க உம்மா வர்றாங்க, என்னமோ நடந்துட்டு கத்திட்டு வராங்க. மகளை காணோம். எங்கன்னு பாக்குறாங்க. ரூம்ல நிர்வாணமா ஒரு டெட் பாடி இருக்குது. செத்து போயிட்டா மகள். என்னமோ நடக்க போறது, துடிச்சிருக்கிற, ஏதோ சாகடிச்சுட்டான். அவனை பிடிப்பாங்க. ஒருத்தன் சொல்றான், இந்த வீட்டுல இருந்து ரோட் மாதிரி பஸ் ஏறி போனதை நான் கண்டேன். அம்மன் போல என்ற ஊருக்கு போக்குல அந்த பஸ்ல இருந்து அவனை பிடிச்சு அடிச்சு ஊட்ட கொளுத்தினாங்க. ஊட்ட கொளுத்தினா பத்திரிகையில என்ன தலைப்பு செய்தியை நினைக்கிறீங்க? ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு தலைப்பு செய்தியை பார்த்துட்டு. அந்த பொடி என்ற உம்மா போலீஸுக்கு ஒரு கடிதம் கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்க? எது? அந்த அநியாயத்தை செஞ்ச பொடி, என் மகனை தூக்குல போடுங்க, பிரச்சனை இல்ல, நான் விரோதம் இல்ல, மிருகத்தனமா என் மகன் ஈடுபட்டுட்டான். பத்திரிகை செய்தி என்ன தெரியுமா? இப்படி ஒரு தாய் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக சொல்லியிருக்கிறார். இது செய்தியா வரணுமா? ஒரு வீட்டுக்குள்ள அடக்கமா இருக்கணுமே, திறந்து போடாதீங்க. பொம்பளை பிள்ளைன்னா யாரு? அவ உசு அங்க தங்காதா? அவ இது பண்ண மாட்டாவா? இந்த செய்தி வரணுமா? அவங்க கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கிறது. என்னாச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? அந்த செத்து போனான். கடைசியில் அவனை போய் ரிமாண்ட் பண்ணாங்க. இப்ப புரியுதா ஏன் மகரம் என்று, ஏன் அஜ்னபி என்று, ஏன் இந்த செக்யூரிட்டி என்று? அவங்க ஆண் பெண் என்று பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. நேத்து நான் சொன்ன பயான்ல எதுல பிரிச்சிருக்கிறாங்க? டாய்லெட்ல. பப்ளிக் டாய்லெட்ல போனீங்கன்னா லேடிஸ் டாய்லெட், ஜென்ஸ் டாய்லெட். ஏன்பா? அது மட்டும் பிரிக்கணுமா? அசம்பாயுதம் நடந்துருமா? அட அசம்பாயுதம் அங்கதான் நடக்குமா? வேற எங்கேயும் நடக்காதா? அதான் நிலைமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே. அப்படி என்றால் கவனமாக இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்துக்கோங்க. உங்க குழந்தைய, உங்க பிள்ளைய அழகா பெத்தெடுத்து இந்த தீன்ல ஊட்டி வளக்காட்டி உங்க கண்ணில கண்ணீரை சேர்த்துட்டு அவ வாழா வெட்டியா போயிருவா, அவ வாழா வெட்டியா போயிருவா. எக்கச்சக்கமா பார்க்கிறோம். ஒரு பெண், நான் ஒரு வகுப்பு, குடும்பவியல் வகுப்பு கொழும்புல, அதாவது ஒரு ஊர்ல செஞ்சுட்டு இருக்கிறேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பெண் சந்திக்க வந்தா. வல்லாஹி நான் அழாமல் இருந்ததே பெரிய அதிசயம்.
அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அந்த பெண் பேசுவதை கேட்க. ஏன்னா அவ்வளவு உணர்வா பேசினா. அவ குடும்ப லைஃப சொல்லிட்டு கடைசி ஒரு ஃபத்வா கேட்டு இருந்தா. என்ன சொன்னா தெரியுமா? எங்க மாப்பிள்ளைக்கு நிறைய உறவுகள், நானா போவேன், எனக்கு 3 பிள்ளைகள், நான் பெத்தெடுத்த பிள்ளைகளுக்காக நானா போய் அவர் யாரோடெல்லாம் கல்லுறவு வச்சாரோ கெஞ்சி கொதறி உடைச்சிட்டேன். இப்ப நிறைய உறவுகளை மெல்ல மெல்ல உடைக்க ஒரு அந்நிய பெண்ணோட உறவு வச்சிருக்கிறார். எவ்வளவு சொன்னாலும் கேட்க நிறைய பேசினான். அதுல ஒரு மூமெண்ட்டை சொல்றேன். ஒரு நாள் என் கடைசியா கிடைச்ச புள்ள வேதனையில துடிக்குது, ஐசியூல இன்டென்சிவ் கேர் யூனிட்ல மவுத் ஆகிற நிலைமையில நிக்குது. என் மாப்பிள வந்து நான் கையை பிடிச்சேன், நான் அழுது கெஞ்சினேன், வாழுவோமே நாங்கன்னு கேட்டேன், என்னோட வாழுங்களேன்னு கேட்டேன். அவ சொன்னா என் குழந்தைய அல்லாஹ் எடுத்துட்டான், என் குழந்தை மவுத்தாகிட்டு. என் மாப்பிள்ள அப்ப சரி என்னோட வருவாரா? இவ்வளவு வேதனை நிக்கிற நேரம் அவருடைய அந்த உணர்வு அவர் உடல்ல, அவர் திரும்ப வரல. ஒரே ஒரு நாள் SMS அனுப்பி கேட்டார், மற்ற பிள்ளைகளை பார்க்கணும், எங்க பார்க்கணும் எப்ப பார்க்கணும் எதுவுமே போடல. அவ என்கிட்ட கேட்டா, நான் இவரோட இன்னும் வாழணுமா, இஸ்லாம் என்ன சொல்லுது, எனக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மற்ற பெண்கள் எல்லாம் வீதியில அசிங்க இந்த மாதிரி உடுக்கிற நேரம், கற்பொழுக்கம் உள்ள ஆண்கள் வீதியில போற நேரம், அந்த கண்கள் எல்லாம் மயக்கப்பட்டு அந்த ஆண்களுக்கு உணர்வு இருந்தால் அந்த பெண்ணு பின்னாடி போனா எக்கச்சக்கமான குழந்தைகள் தேம்பி தேம்பி வீடுகளில் அழுகுது. எக்கச்சக்கமான பெண்கள் அந்த கணவர்மார்களுடைய உண்மையான அன்பை பெறாமல் தேம்பி தேம்பி துடித்து துடித்து அழுகிறார்களே. இந்த அசிங்கம் வேண்டாம் என்பதற்கு தானே இஸ்லாம் உங்களுக்கு கௌரவமாக கண்ணியமான ஒழுக்கமான ஒரு ஆடை தந்தது. இந்த மார்க்கத்தை தூக்கி குழி தோண்டி புதைத்து விட்டு எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த மார்க்கத்தை உங்க குழந்தையை கொடுக்கணும்? இப்ப சொல்லுங்க, உங்க பிள்ளைக்கு எதை நீங்க படிச்சு கொடுக்கணும்? கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதம் பேசுது. இந்த கலாமை நீங்கள் கொண்டு போய் உங்க குழந்தைகளுக்கு கொடுத்தா அதுல படிப்படியாக வாழுவதை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி வாழணும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா நாயகி வெறும் 18 வயது ரசூலுல்லாஹ் மடியில வச்சு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னலில் மௌத்தி சக்கராத் என்கிறார், மரணத்துக்கு ஒரு வேதனை இருக்குது என்றார். என் சகோதரர் அப்துல் ரஹ்மான் வருகிறார். ஒரு மனைவியோட உணர்வை கொஞ்சம் பாருங்க. ஒரு மனைவிக்கு தெரியணும் கணவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. மாப்பிள்ளை சக்கராத்துல நிற்கிறார். அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு தோழர், யார்? ஆயிஷா நாயுடு தம்பி, சொந்த தம்பி வருகிறார். வருகிற நேரம் அவர் கையில மிஸ்வாக் இருக்கிறது, அந்த குச்சோட வருகிறார். ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போற நேரம் பள்ளி வளக்குவாங்க, பள்ளியில இருந்து வர்ற நேரம் பள்ளி வளக்குவாங்க. எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் வாசம் பூசுவாங்க, அவ்வளவு வாசம் ரசூலுல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவாரி விடுறது? ஆயிஷா நாயகி அழக களைய சீவி விடுவாங்க. என்ன வாழ்க்கை, சுப்ஹானல்லாஹ். அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அந்த வாழ்க்கையுடைய கடைசி நாள் இது, அந்த வாழ்க்கையுடைய கடைசி நாள் இது. ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய கணவனை மடியில் சுமந்து வைத்திருக்கிறார்கள். கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வேணுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் விரும்பி விரும்பி பல்லு தீட்டுவீர்களே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்கிறார். ஹதீஸில் எப்படி வந்தது தெரியுமா? பேசுவதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை, சப்தம் வெளியே வரவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நிமிடங்கள் போக போகிறது, கடைசி நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் இஷாரா பண்ணுகிறார்கள், ஆட்டுகிறார், வேணும் என்கிறார்கள், வேணும் என்கிறார்கள். இந்த உலகத்தில் எந்த தலைவரும் பல்லு விளக்கி விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஒரே ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ் மட்டும்தான். பக்கத்தில் ஒரு பாத்திரம், ஆயிஷா நாயகி சொன்னார்கள், முகமெல்லாம் சுடுவது. கையை போட்ட ரசூலுல்லாஹ் முகத்தை அப்படி தடாவுவார்கள். மறுபடி கையை போட்ட ரசூலுல்லாஹ் தண்ணி எடுத்து முகத்தில் தடாவுவார்கள். ரசூலுல்லாஹ், நான் அந்த மிஸ்வாக்கை எடுத்தேன், என்னுடைய சகோதரருடைய கையில இருந்து மிஸ்வாக்கை எடுத்து நான் துப்புரவு பண்ணினேன், என்னுடைய எச்சில் அதிலே பட்டிருந்தது, நான் துப்புரவு படுத்தி விட்டு ரசூலுல்லாஹ் வாயில் போட்டேன், என் எச்சி தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலே கடைசியாக கலந்த உமிழ்நீர் என்றார்கள் ஆயிஷா நாயகி. என்ன அன்பு, சுப்ஹானல்லாஹ், என்ன பாசம். இந்த உலகத்தில் ஃபேமிலி சைக்காலஜி பேசின பல்கலைக்கழகங்களுக்கு இப்படி வாழ தெரிந்த ஒரே ஒரு பேராசிரியர் கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டி
காட்டுங்கள். யாரிடம் குடும்பத்தை பற்றி நீங்கள் படிக்கணும், யாரிடம் பாடம் படிக்க வேண்டும்? தாய்மார்களே, யாரை தூக்கி போட்டு விட்டு எங்களை தாங்குமா? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு பக்கத்தில் வைத்து விட்டு அதோ ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித் இவன் என்று பின்னாடி போகிற நேரம், இந்த உம்மத்து போகிற நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து போகிற நேரம் இந்த மனசு தாங்குது இல்ல தாய்மார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அழுது அழுது என்ன சொன்னார்கள்? உங்களை ஹவுலுல் கௌசரில் சந்திக்கணும் என்றார்களே, உங்களோட பேசணும் என்றார்களே. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் யுவதிகள் எங்கே, எங்கள் இளைஞர்கள் எங்கே எங்க போய் கொண்டிருக்கிறார்கள்? தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு, திருக்குர்ஆன் சின்னத்தில இருந்தே படிச்சு கொடுங்க. அதுக்கான மதரசாக்களுக்கு அனுப்புங்க. அந்த ஒழுக்கத்தோட வளர்த்தெடுங்க. மார்க்கம் ஒரு மனிதனை பூர்ணப்படுத்து. மார்க்கம் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும். இந்த உலகத்துல இந்த கல்வி ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்திருந்தா பல்கலைக்கழகத்துல தைரியமா விபச்சாரம் செய்ய மாட்டான். அவங்க ஓஎல் பாஸ் ஆகி வடிச்சு அதுல இருந்து நல்ல பிள்ளைகள் அட்வான்ஸ் லெவல் செஞ்சு அதுல வடிச்சு அட்வான்ஸ் லெவல்ல ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கிறவங்க கேம்பஸ் செலக்ட் ஆக்கப்பட்டால் கேம்பஸ்ல நாங்க இப்படித்தான் போகணும், தலையை குனிஞ்சு போகணும். அந்த மரத்துக்கு அடியில எந்த அருவருப்பும் இல்லாம ஆடு மாடுகள் மாறி மனித குட்டிகள், அதாவது ஆணும் பெண்ணும் ரொம்ப தப்பாக ஈடுபடுறாங்க. நீங்க படிச்சவங்க, இந்த நாட்டில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுற அளவுக்கு நீங்க படிச்சவங்க, உங்க உம்மா இதை கண்டாங்கண்டா தேம்பி தேம்பி நான் ஒரு விபச்சாரி என்று ஒரு பெண் வந்து சொன்னா உங்க உம்மா தேம்பி தேம்பி அழுது தாங்குவார்களா? உங்க வாப்பா தாங்குவார்களா? எக்கச்சக்கமான பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லவில்லை, நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, இந்த அசிங்கமான அநியாயமாக இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, இந்த மார்க்கம் உங்களுக்கு ஒரு அரணா? இந்த மார்க்கம் உங்களுக்கு பாதுகாப்பா? இந்த மார்க்கம் உங்களுக்கு வாழ்வியல் சொல்லித் தருகிறதா? இதை விட்டு விட்டு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வாழ தெரியாதவர்கள் அசிங்கமானவர்கள் அவர்களுடைய கொள்கை எடுத்து இந்த இளைஞர்களும் யுவதிகளும் ஓடுகிற நேரம் நாங்கள் எப்படி தாங்குவது தாய்மார்களே? நாங்கள் எப்படி பார்ப்பது தாய்மார்களே? ரப்புல் இஸ்ஸத் என்னையும் உங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறேன். நான் ஒன்று கேட்கிறேன். நான் குடும்ப உளவியலை நீட்டமாக பேச விரும்பவில்லை. இது பேசக்கூடிய பாடம் நடத்தும் இந்த பள்ளிவாசல் தலைவர்கள்ட்ட கேளுங்க. குடும்பவியலை பாடமா நடத்த சொல்லுங்க. அது 10 வருஷத்துக்கு படிக்கலாம். அவ்வளவு இருக்கிறது. குர்ஆனிலும் சுன்னாவிலும் அவ்வளவு இருக்கிறது. நான் ஒன்றே கேட்கிறேன், உங்க வீட்டுல இஷாவுக்கு பிறகு என்ன நடக்கும்? நல்லா புரிஞ்சிடும். ஒரு மோமின் வீட்டுல இஷாவுக்கு பிறகு, நான் பொதுவாக இஷாவுக்கு பிறகு பயான் வைப்பதில் விருப்பம் இல்லை. ஏனென்றால் மகரிபோடு அது முடிஞ்சிடும். சில போகிற இடத்துல பயன்படுத்துறதுக்காக வேண்டி இஷாக்கு பிறகு எல்லாம் போடுவார்கள். ஆனால் மோமின்களோட பழக்கம் பஅதல் இஷா, இஷாவுக்கு பிறகு மாப்பிள்ள அந்த தெருவுல இந்த தெருவுல அந்த கடையில இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போறோம். அது மனைவிக்கு ஒதுக்கப்பட்ட நேரம். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. அது உங்க நேரம், அது உங்க நேரம். உங்களோட கணவர் பேசுற நேரம், உங்களோட வாழ்ற நேரம். வீட்டுக்கு போய் எனக்கு குர்ஆன் ஆயத்துக்கள் விவரமா பேசுறதுக்கு நேரம் இல்லை, இன்னொரு 5 நிமிஷத்துல முடிக்கணும். வீட்டுக்கு போய் பரட்டுங்க. 24வது அத்தியாயம் 58வது வசனம். எனக்கு நெஞ்சில கை வச்சு காத்தாங்குடியில ஒரு வீட்டை காட்டுங்க. இந்த குர்ஆன் ஆயத்தை நடைமுறைப்படுத்துற ஒரு வீடு. இஷாவுக்கு பிறகு உங்க புள்ள உங்களை சந்திக்க வந்தா ஷலாஸ் அவுராத் 3 அவுராத்துகள் இருக்குது. சைல்ட் சைக்காலஜி, ஃபேமிலி சைக்காலஜி, இதெல்லாம் பிளாஸ்டர். இஸ்லாம் நிரந்தர தீர்வு. அவங்க பேசுற டிசிப்ளின் அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய். இஸ்லாம் சொல்ற டிசிப்ளின். இஷாவுக்கு பிறகு உங்க குழந்தை உங்களை சந்திக்க வந்தா திரையை போட்டுரும். நீங்க எப்படி மாமா பிலோ வேணும் மாமா உங்களோட பேச வந்தா 3 தடவை சலாம் சொல்லணும். தாய்க்கு யாரு பருவம் அடைஞ்ச குழந்தையா? 24வது அத்தியாயம் 58வது வசனம். பருவம் அடையாத பிள்ளைகள் எல்லாம் மென்ஷன் பண்றான். கொஞ்சம் 8 வயசு நோமல வழங்குற வயசு, இன்னும் பருவம் அடையல. அந்த புள்ள உங்கள்கிட்ட வந்தா ஓப்பனை உடைச்சிட்டு வரக்கூடாது. பின்னாடி நின்று பஅதல் இஷா, இஷா கசான் சொல்லிட்டாங்களா, அதுக்கு பிறகு வந்து மாமா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் வரும் வரைக்கும் இருக்கணும். ஏன் அல்லாஹ் சொல்ற உங்களுக்கு 3 அவுராத்துகள். கபுலல் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னாடி லுஹருடைய வேலை.
நீங்கள் ஆடைகளை களைந்திருக்கிற நேரம், உங்கள் கணவர்களுக்காக வேண்டி ரெடியாகிற நேரம், உங்கள் பிள்ளைகளுக்கு திரையை குர்ஆன் பேசுது. இந்த குர்ஆனத்தை குளித்தோண்டு புதைச்சிட்டோம், கால கீழே போட்டு மிதிச்சிட்டோம், எங்களுக்கு வாழ தெரியாது. இந்த வேதம் எங்களுக்கு வாழ சொல்லி தருகிறது. இஷாவுக்கு பிறகு கணவர் வந்தா மனைவி ரெடியா இருக்கணும், அழகு படுத்தி அழகா நிக்கணும். உங்க பிள்ளைக்கு அனுமதி இல்லை, அவர் சலாம் சொல்லிட்டு வேற படுக்கையில் அவர் படுக்கணும், திரை போடப்படணும், இது நீட்ட விளக்கம் கொடுக்கணும், இது பாடமா நீங்க படிக்கணும். எந்த வீட்டுல நடக்குது? அமெரிக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீங்க 10 மணி வரைக்கும் கதை, அதுல இதுல இருங்க. அவர் 10 மணி வரைக்கும் எல்லா பிசினஸையும் முடிச்சு பேசி கதைச்சி எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அவருக்கு தூக்கம், மயக்க தூக்கம். அவர் ஒரு பக்கம் சாய்வாரு, நீங்க ஒரு பக்கம் சாவீங்க. பல நாட்கள் ஆண்களுக்கு தன்னுடைய உணர்வு நிறைவேற்றப்படாட்டி அந்நிய பெண்களோட தப்பான உறவு கொள்ள ஆரம்பிப்பார்கள். குடும்பங்கள் சிதைந்து போகிறது. அந்த தாய்மார்களே, இஸ்லாமுடைய கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமா விவரமா புரிந்தால் அது மிக ஆச்சரியமான ஒரு கொள்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. அதனால் இந்த நேரத்தில் இறுதியாக உங்களுக்கு இதே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நேரத்தை ஆயிஷா நாய் வர்ணிக்கிறார்கள். ஒரு கணவரும் மனைவிக்கும் உள்ள அந்த உணர்வை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு முடிக்கிறான் நினைக்கிறேன். ஆயிஷா நாய் சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ்வுடைய பல்லிலே போட்டு தீட்டினேன். பெருமானார் வாயை கழுவி கொண்டார்கள். கொஞ்ச நேரம் தான் உசுறு வாழ போறாங்க. சுபவுக்கு அசான் சொல்ற நேரம் ரசூலுல்லாஹ் இந்த மண்ணில இருந்தாங்க. லுஹருக்கு அசான் சொல்ற நேரம் ரசூலுல்லாஹ் இந்த மண்ணில இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா தான் இருந்தது. அதுக்கு இடைப்பட்ட லுஹாவுடைய நேரம் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற திங்கட்கிழமை நாள் மடியில இருக்கிற ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் இருக பிடித்தேன், குல் சூராக்களை ஓதினேன், ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை எடுத்து அப்படியே தடாவினேன். அவருடைய பரக்கத் பொருந்திய கரம் என் கையை ரசூலுல்லாஹ்வுடைய கையால் பிடித்து நான் தடாவினேன். நான் குல் சூராக்களை ஓதினேன். ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தது. திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று சொன்னார்கள், ரப்பிக்ஃபிர்லி. ஒரு அறைக்குள் நடக்கிறத தன்னுடைய மனைவி உணர்வுபூர்வமாக ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் சொன்னார்கள், ரப்பிக்ஃபிர்லி, அல்லாஹ்மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். 3 தடவை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இஸ்திக்ஃபார் எத்தனை செய்யணும்? அல்லாஹ்மக்ஃபிர்லி, ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. சப்தம் கேட்கல, நான் காதை கொண்டு போய் வைக்கிறேன் ரசூலுல்லாஹ் பக்கத்துல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். யாரு கேட்கிறது? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர். முன் செய்த பின் செய்த எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். கடைசி நிமிடங்கள் ஆயிஷா நாய் விழிக்கிறது கொஞ்சம் பாருங்க. அந்த இல்ம ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மெல்ல மெல்ல மேல போச்சு. ரசூலுல்லாஹ் என் கையை பிடித்தார்கள், என் கையை பிடித்தார்கள். ஓத வேண்டாம் என்பது போன்ற இருந்தது. நான் ஓதி ஓதி தடாய் கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ் என் கையை பிடித்தார்கள். ரசூலுல்லாஹ் முகத்தை தண்ணியால் நனைத்து நனைத்து இருந்த ரசூலுல்லாஹ் அதை விட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மெல்ல மெல்ல மேல போக ஆரம்பித்தது. என் கையை பிடித்தார்கள். நான் புரிந்து கொண்டேன் ரசூலுல்லாஹ் ஓத வேணாம் என்று சொல்லுகிறார்கள் என்று. நான் அப்படி புரிந்து கொண்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து ஒரு துஆ வந்தது, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா. ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் மேலே பார்த்தது. என் மடியிலே ரசூலுல்லாஹ், என் தோளிலே ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு மேலே பார்த்தது. பெருமாவுடைய விரல் மேலே இருந்தது. அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்வான தோழர்களோட யா அல்லாஹ் என்று கேட்டார். ஆயிஷா நாய் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் மீதானே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. பெருமானார் சொல்லுவார்கள், நபிமார்களுக்கு அல்லாஹ் கடைசியா ஒன்றை கேட்பான், நபியே ரூஹை எடுப்பதா இன்னும் வாழுவதா என்று கேட்பார்கள். நபிமார்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது, வாழுவதா போவதா. நான் நினைத்தேன் ரசூலுல்லாஹ் முடிவெடுத்து விட்டார்கள் என் மடியை விட்டு போவதற்கு. எப்படி சொன்னார்கள் பார்த்தீர்களா? அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்வான தோழர்களோட யா அல்லாஹ். என்ன கேட்கிறாங்க? அந்த தோழர்களோட மறுமை வாழ்க்கை யா அல்லாஹ், சிறப்பான தோழர்களோட யா அல்லாஹ். ஆயிஷா நான் என்ன சொன்னாங்க? என் மடி காலியாக போகிறது,
என் மடியை விடுவதற்கு ரசூலுல்லாஹ் முடிவு செய்து விட்டார்கள். பெருமானார் மேலே பார்க்கிறார்கள். 3 முறை ரசூலுல்லாஹ் மெல்ல சொல்ல ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மெல்ல கீழே விழுந்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனைவி தன்னுடைய கணவருடைய ஜனாசாவை மடியிலே வைத்துக் கொண்டு அவருடைய ரூஹு பிரிந்ததை தன் மடியிலே வைத்துக் கொண்டு பார்க்கிறார் என்றால், இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கை ஆயிஷா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் யாராவது தப்பாக பேசினால் அவர்களுக்கு ஒரு படிப்படையாக வைத்தான். இவர்கள் வயது முதிர்ந்தவர், அவர் இளம் வயது, அதுவெல்லாம் இல்லை. அந்த அன்பும் பாசமும் எப்படி இருந்தது, இந்த தீன் எப்படி வாழ வைத்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி என்னையும் உங்களையும் இந்த மஸ்ஜிதிலே இந்த நேரத்திலே எப்படி என்னையும் உங்களையும் சந்திக்க வைத்தானோ, மறுமையிலே அந்த ஆறுகளுக்கு 10 கத்தத்திலே ரசூலுல்லாஹ்வோடு சிரித்து கொண்டு உங்களோடு பேசுவதற்குரிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.